ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் மேரேஜ்ங்கிற கான்செப்ட்ல தான் மூவி வெர்ஷன்ல டிராமா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரே லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லயே ரொம்ப போர் ஃபேமிலியை சேர்ந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் லாராவை தான் காமிக்கிறாங்க. அவ இங்கேயும் ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போதே, அப்பா நான் உங்களை சாக விட மாட்டேன், என்னன்னாலும் உங்க உயிரை காப்பாத்திடுவேன்னு சொல்லிக்கிட்டே தான் ஓடி வரா. இப்போ எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறா. அங்க இருக்கிற கான்ஸ்ல அவளை ஸ்டாப் பண்ணி உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ என்ன தயவு செஞ்சு உள்ள அலோ பண்ணுங்க, நான் மிஸ்டர் ஹேனை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அந்த காட்ஸும் அவளை உள்ள அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு கிவ் அப் பண்ற மாதிரி தெரியல. மிஸ்டர் ஹேன் என்ன உள்ள அலோ பண்ணுங்க, நான் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெளியில இருந்தபடியே சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கா. இங்க பாருமா, இப்போதைக்கு நீ அவரை மீட் பண்ண முடியாது, ஏன்னா இது எங்க பாஸோடைய பிரைவேட் டைம். சோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு இவரை அவளை வான் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்போ ஹீரோயின் மீட் பண்ண வந்தா அந்த ஹேனுங்கிற பர்சன் கிட்ட இருந்து தான் அந்த அசிஸ்டன்ட்க்கு கால் வருது. ஹீரோயினை உள்ள அனுப்ப சொல்லி அலோ பண்றாரு. அதனால ஹீரோயினை உள்ள போக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டிராமாவோட ஹீரோ ஹேனை தான் காமிக்கிறாங்க. ஹேன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரா, ரோஸ் குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஸோ ஹீரோ என்ன இந்த ஹேனை தான் மீட் பண்ண வரா. அவருடைய ஸ்விம்மிங் ஃபுல்லா குளிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கும் போது ஹீரோயினும் வரா. அவ மேல ஃபுல்லா ஈரமா இருக்கு, ஏன்னா மழையில நினைச்சிட்டு வந்தாலையா. அதனால ஹீரோ என்ன பண்றானா, ஒரு டவல் எடுத்து ஹீரோயின் மேல தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் என் தரையை வினைக்கிறது, முதல்ல மேல தொடச்சுக்கோன்னு சொல்ல அவளும் அவங்க கூட டவலா இல்ல அவன் மேல ஃபுல்லா தொடச்சிட்டு இருக்க. இப்பதான் ஒரு ஃபிளாஷ் பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த ஜுவல்லரிலாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசைனிங் கோர்ஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கா. அப்போ அவ காலேஜ்ல ரொம்ப பெரிய காம்படிஷன் நடக்க, அந்த காம்படிஷன்ல இவ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றா. அந்த இடத்துக்கு சீஃப் கெஸ்டா வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹேன் தான். அவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணதை பார்த்தா அவனுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்லாம், இந்த பொண்ணு ரொம்ப திறமைசாலி, இவளுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, ஆனா என்ன பாவம் ரொம்ப போரான ஃபேமிலி சேர்ந்தவ, மேற்கொண்டு இவளால எப்படி படிக்க முடியுமோன்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஹீரோவும் காதுல வாங்கியிருப்பான். அதனால என்ன சொல்லியிருப்பானா, இந்த அளவுக்கு திறமைசாலியான ஒரு பொண்ணுடைய டேலண்ட் அவருடைய போனஸால வேஸ்ட் ஆயிடக்கூடாது, இந்த பொண்ணுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுங்க, நல்லா சொல்லிக் கொடுங்க, இதுக்கப்புறம் இவ படிக்கிறதுக்கான மொத்த செலவையும் நானே பாக்குறேன், நானே இவளுக்கு ஸ்பான்சரா இருக்கேன், அது மட்டும் இல்லாம இவ கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாம், நானே இவளுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லி இருந்திருப்பான். சோ ஹீரோயினும் இப்ப அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இல்னஸா இருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க போல. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க பணம் இல்லாம உதவி கேட்டு தான் இப்போ ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. ஆனா அதை எப்படி கேட்கறதுன்னு சொல்லி தயக்கத்தோட நின்றுட்டு இருக்க. ஹீரோவும் என்ன கேட்கிறானா, இந்த லேட் நைட்ல இப்படி நினைச்சுக்கிட்டே என்ன பார்க்க வந்திருக்கானா, என்ன விஷயம், ஏதாவது பேச, எதுக்காக என்ன பார்க்க வந்தேன்னு கேட்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கேள்விப்பட்டிருப்பான், ஹீரோ ஒரு பிளே பாய், இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்காக நிறையவே பணத்தை செலவு பண்றவன. அதனால தான் அப்பாவை காப்பாற்ற வேற வழியே இல்லை, தனக்கு பணம் தேவைங்கிறதெல்லாம் ஹீரோ கிட்ட. அது நான் உங்களுக்கு லவராக இருக்கணும்னு கேட்குறா. அதை கேட்டு அவனே ஷாக் ஆயிடுறான், என்ன இவன் எப்படி கேட்குறாளேன்னு சொல்லிட்டு. அவள் சொன்னது ஒரு வேளை இவன் காதில் சரியாக கூட விழாம இருந்திருக்கலாம் இல்லையா. அதனால மறுபடியுமே ஹீரோனி கிட்ட இப்போ நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லணும்னு கேட்குறான். எவ்வளோ அது வந்துன்னு சொல்லி தயங்கிக்கிட்டே நான் உங்களுக்கு லவராக இருக்கணும்னு கேட்குறா. உடனே ஹீரோவும் மேட்ஸ் கார்ட்ஸ்ண்டா அங்கே சுற்றி இருந்த எல்லாரையும் அங்கேருந்து போக சொல்லிடுறான். உடனே எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட, இங்கே பாரு லாரா, இப்போ நீ என்ன சொன்னங்கிறத தெரிஞ்சுதான் சொல்றியான்னு கேட்க, இவளுக்கும் உள்ளுக்குள்ள செம்ம பயமா தான் இருக்கு. எதுவுமே பேசாம அமைதியாவே நின்றுட்டு இருக்கா. எவனோ அவ பக்கத்துல வந்தா அவ சின்ன பிடிச்சி உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். அதுக்கு அவளும் இல்லைன்னு சொல்லி தலையாற்றா. அப்புறம் எதுக்காக என்ன தேடி இங்க வந்தேன்னு கேட்க, அது எனக்கு 1 மில்லியன் பணம் வேணும்னு கேட்குறா. அப்போ பணத்துக்காக இந்த மாதிரி பண்ண வந்திருக்கா அப்படிதானு கேட்க, இங்க பாருங்க, எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த இன்டென்ஷனும் கிடையாது, எனக்கு பணம் வேணும் அவ்வளவுதான், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ண வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட ஒபே பண்றேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறா. ஆமா, நீ கேட்கறதுக்கு நான் ஒத்துப்பேன்னு எப்படி நினைச்ச, ஒருவேளை நீ அழகா இருக்கங்கிறதெல்லாம் நான் உன்னை ஏத்துப்ப நினைச்சியா, உனக்கு லாஸ்டா ஒரு வாய்ப்பு தரேன், ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு சொல்லி வான் பண்றான். உடனே இவ்வளவு அங்கிருந்து போகலான்னு பாக்குறா. ஆனா அவளுக்கு மனசு வரல, ஏன்னா இப்ப அவங்க அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணணும்னா கண்டிப்பா 1 மில்லியன் பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை மட்டும் ஹாஸ்பிட்டல்ல கட்டலன்னா அவங்க அப்பாவுக்கு சர்ஜரி நடக்காது, அவங்க அப்பா இறந்து போயிடுவாங்க. இப்போதைக்கு தன்னுடைய வெஜினிட்டி முக்கியமா இல்ல அப்பாவுடைய உயிர் முக்கியமான பயங்கரமான குழப்பத்துலதான் இருக்கா. இருந்தாலும் தான் அப்பாவுடைய உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாருங்க மிஸ்டர் ஹன், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு 1 மில்லியன் பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, பணத்துக்காக இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த பண்ண வந்திருக்க, பணம் இல்லைன்னா என்ன செத்தா போயிடுவேன்னு கேட்க, ஆமா நான் செத்துதான் போயிடுவேன்னு சொல்றா. அப்போனா போய் செத்து தோல, அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லா ஜம்ப் பண்ணனு சொல்றான். உடனே அவ யோசிக்கவே இல்ல, டக்குன்னு அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லா குதிச்சறா. என்னடா இவ சரியான சைக்கோமா இருப்பா போல இருக்குன்னு ஹீரோவன் தண்ணியில குதிச்சு அவளை மேல தூக்கிட்டு வந்துடுறான். நீ என்ன இவ்வளோ ஸ்டூப்பிட்டா இருக்க, பணத்துக்காக யாராவது உயிர் கூட ரிஸ்க் எடுப்பாங்களா, சரி உனக்கு வேணுங்கிறத நான் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு சில கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாம் கொடுத்து அதுல சைன் கேட்கிறான். இது எதுக்காகன்னு கேட்கும் போது, அப்படியே 1 நைட்டுக்காகலாம் உனக்கு 1 மில்லியன் பணத்தை தூக்கி கொடுத்துட முடியாது, இதுல 3 இயர்ஸுக்கான கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கு,
ஸோ நான் எப்போல்லாம் உன்னை கூப்பிட்றேன்னா அப்போல்லாம் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் கேட்குறான். ஸோ ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு ப்ளே கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்வட் வரான். ஆக்சுவலி இவனுமே ஹீரோ மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு அவகிட்ட வந்து, என்னம்மா லாரா, எப்போதுமே ஹீரோ கூட தான் அந்த இடத்துக்கு வருவா, இன்னைக்கு என்ன தனியாக வந்திருக்கேன்னு கேட்க, ஹீரோயினும் அதனால உங்களுக்கு என்ன, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சிறுசிறுன்னு பேசிட்டு இருக்கா. இவனும் ஹீரோயின் பக்கத்தில் வந்து அவன் கையெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுறான். இவளும் உதறி விட்டுட்டு நகர்ந்துக்கிறா. நீ என்ன ஜஸ்ட் அவனுக்கு ஒரு மிஸ்டர்ஸ் தானா, அதுவும் 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் வர முடிய போகுது. அதுக்கப்புறம் பாவம் நீ என்ன பண்ணுவ, பேசாம என்கிட்ட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை தப்பா அப்ரோச் பண்ணலான்ட்டு போகும்போது அப்போ ஒரு பால் வந்து அவன் காலிலே அடிக்குது. பார்த்தா அங்க ஹீரோ தான் அவனுடைய கார்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கான். என்ன நாயே, எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய ஆளையும் நீ டச் பண்ணியிருப்ப, என்ன சாகணும்னு ஆசை வந்துச்சுன்னு கேட்க, அவனும் என்னை விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இவன் இந்த கையால தான் அவளை டச் பண்ணா, அதனால இவன் கையை உடச்சு போட்டுருங்கன்னா அந்த கார்ட்ஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு ஹீரோனியை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததும் ஹீரோனியை சோஃபால தள்ளி, நம்மளுடைய கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 1 மந்த் இருக்கு, அதுக்குள்ளேயே வேற ஒருத்தால நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு கேட்க, இங்க பாருங்க மிஸ்டர் ஹேன், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்காக அவனை பக்கத்தில் வரதுக்கு அலோ பண்ண, இன்னும் நம்ம கான்டாக்ட் முடியல, நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனியை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட, இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன், என்னுடைய அசிஸ்டன்ட் உன்னை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். மறுநாள் ஹீரோயின் அவள் பிரெக்னெண்டா இருக்கா போல. ஸோ கார்டை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அதில் பாசிட்டிவ்னு காமிச்சிட்டு இருக்க. அவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கு. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் கால் டச் ஆகி அங்கே டிவி வேற ஆன் ஆயிடுது. அப்போ நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோவுக்கு சியாங்கிற ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. பதட்டத்துல கையில வச்சிருந்த அந்த பிரெக்னன்சி கிட்டையும் கீழே போட்டுறா. அந்நேரம் பார்த்து ஹீரோ வர ஃபுல்லா குடிச்சிட்டு ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். உடனே தான் பிரெக்னெண்டா இருக்கதா அவனுக்கு தெரியக்கூடாதுன்னா அந்த கிட்டையுமே தள்ளி விட்டு மறைச்சு வச்சிடறா. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, உங்களுக்கும் அந்த ஜியாவுக்கும் மேரேஜ் ஆக போதுன்னு கேள்விப்பட்டா, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லவும், பரவாயில்லையே தெரிஞ்சு கூட இந்த அளவுக்கு நல்லாவே பிஹேவ் பண்றா, ரொம்ப அப்செட்டா இருக்கேன்னு கேட்கிறா. அவ கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹீரோ கிட்ட வீட்டை கொடுக்காம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. நான் இதுக்காக உங்களுக்கு மேரேஜ் ஆக போதுன்னு நினைச்சு அப்செட் ஆக போறேன். ஆல்மோஸ்ட் நமக்குள்ள இருந்தா இந்த 3 இயர்ஸ் கான்ட்ராக்டும் கிட்டத்தட்ட முடிய போகுது. நமக்குள்ள இருக்கிற இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நான் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிடுவேன்னு சொல்ல, அதை கேட்ட இவனும் கோவப்பட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அவ டக்குன்னு அவன் வாயை பிடிச்சி கடிச்சு விட்டுட்டு நகர்ந்துக்கிறா. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, அதனால இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. அதனால ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, என்னால இன்னைக்கு முடியாதுன்னு சொல்ல, ஆனா அவன் அதை காதலே வாங்கலாம். அவளை பிடிச்சி சோஃபால தள்ளிவிட்டு, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த பணம் தானே, இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்து ஹீரோயின் மேல தூக்கி போடுறான். அப்போவே என் பக்கத்துல வராதிங்க, நான் தான் சொல்றேன் நகர்ந்து போங்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி தான் விடுறா. என்ன இந்த பணம்லாம் பத்தலையா, இன்னுமே வேணுமான்னு கேட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து அவகிட்ட தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவனை அப்ரோச் பண்ண போறான். நீ எல்லாம் இதுக்கு தான் ஒருத்தன்னு சொல்லிட்டு அவகிட்ட போகும்போது பல்லாருன்னு அவன் கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடறா. இவனும் ஸ்டன் ஆகி போய் நிக்க. உடனே அவனை நகர்த்தி விட்டுட்டு அவன் ரூமுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா. மறுநாள் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு ஷென்னை மீட் பண்ணி அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். அந்த பொண்ணு அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்போ என்னடி பண்ண போறா, இந்த குழந்தை நீ அபார்ட் பண்ண போறேன்னு கேட்க, இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் அவனுக்கு எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாம போயிடும், ஆனா எனக்கு இந்த குழந்தை முக்கியம், இது என்னுடைய குழந்தைன்னு சொல்றா. அதுக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஒருவேளை நீ என்ன அவன் மேல லவ்ல விழுந்துட்டேன்னு கேட்க, ஆமா நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா அவனுக்கு என் மேல லவ் இல்ல, ஒருவேளை என்ன அவன் உண்மையா லவ் பண்ணியிருந்தானா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அவன் சம்மதிச்சிருக்கவே மாட்டான், எந்த காரணத்து கொண்டும் இந்த குழந்தைய பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, அவனை விட்டு நான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் படிக்கிற அவங்க காலேஜ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கூட ஜியாங்கிற ஒரு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த பொண்ணுமே அதே காலேஜ்ல தான் படிக்கிறா போல. அவ ஹீரோயின் கிட்ட வந்து கேள்விப்பட்டிருப்ப நினைக்கிறேன், ஆல்ரெடி எனக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் அவரை விட்டு விலகி ஏறுன்னு சொல்லி வான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும், கவலைப்படாத ஜியா, உன்னுடைய லைஃப்ல நான் என்னைக்குமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கான்ட்ராக்ட் பத்தி உனக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஸோ எங்களுக்குள்ள இருந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே அவரை விட்டு விலகி போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே அவரை விட்டு விலகி போயிடுவேன், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியா நீ என்னை வந்து வான் பண்ணதோ என்னை மிரட்டினதோ அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ஹீரோ ஒன்று சும்மா விட மாட்டாரு, ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ணிட்டு தான் ஹீரோயின் போறாங்க. அவகிட்ட தைரியமா தான் பேசிட்டு வராங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள செம்ம பயமா இருக்கு. ஏன்னா அந்த ஜியா ரொம்ப மோசமானவளாம். அவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம். ஸோ தான் பிரெக்னெண்டா இருக்கிறது மட்டும் இவளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தன்னுடைய குழந்தை ஏதாவது பண்ணிட்டு வரும்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதனால ஹீரோ கூட போட்ட அக்ரிமெண்ட் முடிய இன்னும் 1 மந்த் இருக்கு. அதுக்குள்ளேயே அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நைட்டே ஹீரோ வீட்டில் இல்லாதப்போ அந்த வீட்டை விட்டே வெளியில வந்துடுறாங்க. என்ன ஆனாலும் என் குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன், யாராலையும் ஹர்ட் ஆக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது சில ரவுடி பசங்க பைக்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினை பார்த்ததும் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து அவகிட்ட அப்படியே பேசி தப்பா நடந்துக்க ட்ரை
பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சுக்கினா நான் போலீஸுக்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் அவனுங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஹீரோயின் கையில இருந்த போனை அசால்ட்டா தட்டி விட்டுட்டு அவ கையை பிடிச்சு அவகிட்ட அத்துமீறலான்ட்டு போகும்போது அப்போ பயங்கர ஃபாஸ்டா ஹீரோடைய கார் தான் வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களும் தான் இறங்கி வராங்க. வந்ததுமே ஹீரோடைய ஆள ஹீரோயின் கையை பிடிச்சிருந்த ஒரு ரவுடி பையில ஷூட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்ததுமே இன்னொருத்தவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். கண்டிப்பா இவளை விட்டா நம்மளையும் இதே மாதிரி ஷூட் பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு அவ ஹீரோனை பிடிச்சு அவ கழுத்துல கத்தி வச்சிடறான். மறுபடியுமே ஹீரோடைய ஆள அவனையும் ஷூட் பண்ண போறான். உடனே ஹீரோ அந்த கண்ணை பிடுங்கி, எவ்வளவு தைரியம் தான் என் கண்ணு முன்னாடியே நீ அவளை டச் பண்ணிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டான், ஒழுங்கா அவளை விட்டுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இல்ல இப்ப மட்டும் நான் இவளை ரிலீஸ் பண்ணனா அவனை மாதிரி என்னையும் ஷூட் பண்ணி கொண்டுடுவீங்க, நீங்க என்ன விட்டதான் நான் இவளை விடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த கத்தி வர ஹீரோயின் கழுத்தை வர லைட்டா கிழிச்சிடுது. அவ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அசர நேரமா பார்த்து டக்குன்னு ஹீரோவா அவனை ஷூட் பண்ணிட்டு ஹீரோயினை வந்து சர்வ் பண்ணிடுறான். இவளும் அதே இடத்துல மயங்கிற. உடனே ஹீரோவா அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறா. அவ கழுத்துல கீரல் பட்டிருக்கலையா, அதுக்கு பேண்டேட் எல்லாம் போட்டு விட்டு, எதுக்காக என்னை விட்டு விலகி போகும்னு நினைக்கிறேன், என்னை எப்பெல்லாம் நீ விட்டு விலகி போகும்னு நினைக்கிறியோ அப்பெல்லாம் நீ தான் ஹர்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அவளுக்கு முழிப்பு வர மாதிரி இருக்கு. உடனே ஹீரோவும் விலகி உட்காந்துக்கிறான். அதாவது அவனுக்கும் உள்ளுக்குள்ள ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு போல. இருந்தாலும் அவன் முன்னாடி ரூடா நடந்துக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்கான். அவ கண் விழிச்சதுமே கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி, எதுக்காக இந்த வீட்டை விட்டு நீ போகும்னு நினைச்ச, அப்போ எங்க போகலான்னு பிளான் பண்ணியிருந்த, இதுக்கு நீ என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல அவ எதுவுமே பேசாம அமைதியாவே படுத்திருக்கா. உங்ககிட்ட தான் கேட்கிறான், எதுக்கு பேசாம அமைதியாவே இருக்கா, பேசுன்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு இருக்கான். ஆனா அவ எதுவுமே பேசாம அழுதுட்டு இருக்கா. இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கா, என் கூட இவ்வளவு நாள் இருந்தியே அது உனக்கு போதும்னு தோணிச்சான்னு கேட்க, ஆமா எனக்கு போதும் தான் தோணுது, ஏன்னா இதுக்கப்புறமும் உங்ககிட்ட ஒரு பெட் மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றா. நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 3 வருஷம் ஆகுது, ஆனா இந்த 3 வருஷத்துல இது வரைக்குமே உனக்கு என் மேல எந்தவித ஃபீலிங்ஸும் இல்லையான்னு கேட்கறான். இங்க பாருங்க மிஸ்டர் ஹேன், இப்போ நீங்க பேசிட்டு இருக்க இந்த வார்த்தை ஏதோ என் மேல நீங்க லவ்ல விழுந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஹீரோ அவன் முதுகுல பயங்கர காயங்களோட வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ ஹீரோயினும் பார்த்துக்கிட்டே நிப்பா. எதுக்கு இப்படியே பார்த்துட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லுவோம். அவளும் அங்க இருந்து உள்ள போயிடுறா. பாரு சொன்ன உடனே போயிட்டா, கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா, அவளுக்கு வேணுங்கிறதுலாம் ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிற இந்த பணம் மட்டும்தானு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே பேசி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ போன ஹீரோயின் திரும்பி வந்தா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த ட்ரிங்க்ஸை பிடிங்கி வச்சிடறா. ஆக்சுவலி ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்க தான் போயிருப்பா போல. வந்து உட்காருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுவா. இவனுக்கும் அப்பதான் மனசுக்குள்ள கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், ஏன்னா தான் மேலேயும் அக்கறைப்பட ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினே அவன் போட்டிருந்த ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு முதுகுல மருந்து வச்சு விடும்போது அவன் வேற சும்மா இல்லாம என்ன செடியூஸ் பண்ண பாக்குறேன்னு கேட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். இவளுக்கா செம்ம டென்ஷனா இருக்கும். எங்க பாருங்க நீங்களே பாத்துக்கோங்க, நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க, நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிருப்பா. சோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்த ஹீரோவும் பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்க இல்லையா, ஒன்ன மாதிரி பொண்ணு மேல எனக்கு என்னைக்குமே லவ்வே வரதுன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு அவ எந்தவித ரியாக்டும் பண்ணாம அமைதியாவே இருக்கா. உடனே அவ கழுத்துல கீரல் பட்டிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கிஸ் பண்றான். அப்ப கூட எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியாவே இருக்கா. இவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குன்னு இழந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட நாளைக்கு ஒரு முக்கியமான பாட்டி இருக்கு, அந்த பாட்டிக்கு நீயுமே என் கூட வரணும், உனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல அதுக்கு நான் வர முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறா. உடனே அவகிட்ட பணம் இருக்கக்கூடிய ஒரு கார்டை தூக்கி போட்டு இப்போ உன்னால நோ சொல்ல முடியாது வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு போறான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, நம்ம தானே இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ இது எல்லாமே நமக்கு டிசர்வ் தான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஹாலில் தான் காமிக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் கலந்துக்க அந்த ஜெயமே வந்திருக்கா. அவளை பார்த்தா மற்றவங்க எல்லாம் என்ன நீ ஆல்ரெடி உனக்கும் ஹீரோக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்ல, இப்போ எதுக்காக நீ அவர் கூட வரமா தனியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளை ஆளுக்கால கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுவா அவர் வந்துகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இவளும் சமாளிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் கையை பிடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கான். என்ன மிஸ்டர் ஹேன் வேற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்காருன்னு கேட்க இவளுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மிஸ்டர் ஹேன் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாதிரி இவளும் ஊட்டிட்டு வரதுக்காக ஹீரோடைய கையை பிடிக்க போறா. அவ டச் கூட பண்ணல. அதுக்குள்ளே ஹீரோ பாத்தீங்கன்னா என் மேல மட்டும் நீ டச் பண்ணனு வச்சுக்கோய, இங்க இவ்வளவு பேர் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டா, அப்படியே உன் கையை உடச்சு போட்டோன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வேற பக்கத்துல இருக்கா இல்லையா, இவளுக்கு ஹீரோயின் மாதிரி ரொம்ப அசிங்கமா போயிடுது. என்ன பேசுறீங்க மிஸ்டர் ஹேன், ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும்போது நீங்க இந்த அளவுக்கு என்ன ட்ரீட் பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதனால என்ன இப்போ நான் யாரை மேரேஜ் பண்ணிக்கணும் யார் கூட வரணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன், சோ நீ என்னை விட்டு விலகியேறேன்னு சொல்லிட்டு அவளை இக்னோர் பண்ணிட்டு போறான். இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்போ 3 வருஷமா நீங்க யார் கூட தான் இருந்துட்டு இருக்கீங்க, யார் இந்த பொண்ணுன்னு கேட்டு ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சிருந்துமே வேணும்னே எல்லாரும் முன்னாடி 2 பேரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோ திரும்பி வந்து அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோ, இல்லனா இந்த உலகத்தை விட்டு நான் டிசப்பியர் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறான். எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்றானா ரொம்ப அசால்ட்டா ஹீரோடைய பாக்கெட்ல இருந்து ஒரு கர்ச்சிப் எடுத்து அவளை டச் பண்ணிட்டானா. அதனால அவன் கையை தொடச்சு விடுறா. இவனும் அந்த கர்ச்சிப் எடுத்து அவன் மூஞ்சிலே விசிறிட்டு அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். இந்த சியாவுடைய ஒட்டுமொத்த வெஞ்சன்ஸும் இப்போ ஹீரோயின் மேல தான் திரும்புது. அவன் என்ன லவ்வே பண்ணாட்டியும் பரவாயில்ல, அவன் என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்கிட்ட இருந்து அவனை யாராலையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் மேல இருந்து படிக்கட்டுல இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சியா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, ஏண்டி நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல ஹீரோ கிட்ட விலகிறேன்னு, அப்புறம் எதுக்கடி எங்க போனாலும் அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன்னு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும், நானும் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டா 3 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நானே அவரை விட்டு விலகி போயிடுவேன்னு, அப்புறம் நீ எதுக்காக என்ன டார்கெட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவளை இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது அப்போ பின்பக்கமா இருந்தா அந்த படிக்கட்டுல இருந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஹீரோயினும் படிக்கட்டுல இருந்து உருண்டுகிட்டே வந்து கீழே விட அவளுக்கு வர வயிறு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. ப்ளீடிங் போக வர ஸ்டார்ட் ஆயிடுது. ஹேண்ட் எங்க இருக்கீங்க, ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஆனா பக்கத்துல எங்கேயுமே ஹீரோ இல்ல போல இருக்கு. சோ ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கும் போது அப்போ யாரோ ஒரு பர்சன் ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் யாரு என்னங்கிறதுல நமக்கு காமிக்கல, வெறும் ஒயிட் கலர் ஷூ போட்டிருக்கான், அதை மட்டும் தான் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட அவருடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து மறுபடியுமே ஹீரோயின் மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி மாதிரியே இப்போவும் ஹீரோயின் ஹீரோ விட்டு ஓடி போயிட்டேன்னு நினைச்சு இந்த பார்ட்டியவே கேன்சல் பண்ணுங்க, வெளியில போகிறதுக்கான எல்லா வழியுமே அடைச்சிருங்க, ஹீரோயின் எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். அடுத்து கொஞ்ச நேரத்திலே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, இந்த ஹாலை விட்டு வெளியில போகக்கூடிய எல்லா வழியுமே நீங்க சொன்ன மாதிரி அடிச்சாச்சு, சோ யாருமே வெளியிலயும் போகல உள்ளேயும் வரல, அப்படி இருந்துமே ஹீரோயின் மிஸ் ஆயிருக்காங்க, கடைசியா நீங்க அவங்களுக்குன்னு கொடுத்தா இந்த கார்டு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்குறாரு. அந்த கார்டை வாங்கினவன் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை தான் நினைச்சு பாக்குறான். இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருந்தப்போ ஹீரோயின் ஏதோ ஒரு சீக்ரெட் டிஷ்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துருப்பா. என்ன என் மனசை உன்னால வின் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்து என்ன கரெக்ட் பண்ண பாக்குறேன்னா இவனும் கொஞ்சம் ஃபன்னா தான் கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்புறம் பேசுங்கன்னு சொல்லிருப்பா. அவனும் அசால்ட்டா தான் எங்க நல்லா இருக்க போதுன்ட்டு ஒரு வாய் எடுத்து வைப்பான். ஆனா அதோட டேஸ்ட் பயங்கர டாப் நாச்சிங்கா இருக்கும். ஏதோ இதுக்கு முன்னாடி நூடுல்ஸே பார்த்தது இல்லாத மாதிரி அது பயங்கர வெறித்தனமா சாப்பிட்டுருப்பான். சோ அது எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு வேணுங்கிறது பணம் மட்டும் தானே, அப்படி எதுக்காக இந்த கார்டை விட்டுட்டு போனான்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, பாஸ் எனக்கு என்னமோ நீங்க ஹீரோயினே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்க கான்ட்ராக்ட் படி நீங்க 1 மில்லியன் பணத்தை ஆரம்பத்துல அவங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க, அந்த பணத்தை தவிர அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த எந்த பைசாவுமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணவே கிடையாது, மொத்த பணமும் அப்படியே தான் இருக்கு. சோ எனக்கு என்னமோ அவங்க பண பேரச பிடிச்சவங்களா இருப்பாங்களோன்னு தோணலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு போன் கால் தான் வருது. சோ ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு தெரிய வர அடுத்த செகண்டே பயங்கர பதட்டத்தோட ஹீரோயினை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடிட்டு இருக்கான். எங்க ஹீரோயினியா எமர்ஜென்சி ரூம்ல தான் வச்சிருக்காங்க, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா. ஹீரோவும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரும் வெளியில வர உடனே ஹீரோவும் ஓடி போயிட்டு ஹீரோயின் இப்ப எப்படி இருக்கா, அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்டு விசாரிக்கும் போது அவங்க யாரோ பலமா பிடிச்சு படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. விழுந்ததுல இடுப்புல அடிபட்டு அவங்க நிலைமை இப்போன்னு சொல்லிட்டு டாக்டர் தயங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆகி தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. ஸோ கரெக்டான டைமுக்கு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணதால அவ வயிற்றுல வளர்ந்த குழந்தைய சேவ் பண்ணிட்டாங்களா. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்கன்னு டாக்டர் சொல்லும் போது என்னை யாரோ வேணும்னு தான் படிக்கட்டுல இருந்து பிடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க, என் குழந்தைய யாரோ ஹர்ட் பண்ண நினைக்கிறாங்க, அதனால எந்த காரணத்து கொண்டும் என் வயிற்றுல வளர குழந்தை உயிரோட தான் இருக்குங்கிற விஷயத்த யார்கிட்டே சொல்லாதீங்க, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிருங்கன்னு சொல்லி ஹீரோயின் தான் சொல்லியிருப்பா. அதனால இந்த டாக்டரும் ஹீரோ கிட்ட நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருக்கா, அவ வயிற்றுல வளர்ந்த குழந்தைய எங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிற்கிறான். ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமே இப்பதான் இவனுக்கு தெரிய வருது. அதுக்குள்ளேயே அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இவனால அதை தாங்கிக்கவே முடியல. என்ன என்னுடைய குழந்தைய அவ சுமந்துட்டு இருந்தாளா, அதனால தான் அவளை நான் ஃபோர்ஸ் பண்ணும் போதெல்லாம் என்ன அவாய்ட் பண்ணாளா, இது தெரியாம நான் இந்த அளவுக்கு அவளை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்லாம என்னுடைய விமனை டச் பண்ண யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவளுடைய நிலைமைக்கு யாரு காரணமா அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றான். அந்த அசிஸ்டண்டும் அவங்க இருந்த அந்த இடத்துல அந்த ஜியாவை தவிர வேற யாருமே இல்ல, எனக்கு என்னமோ அவ தான் இதை பண்ணிருப்பான்னு சொல்ல இந்த காரியத்தை பண்ண யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை கண் விழிச்சிடறான். ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்துருக்கான். உன் வயிற்றுல வளர்ந்தது என்னுடைய குழந்தை, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ பிரெக்னெண்டா இருந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்கும்போது ஏன்னா இந்த குழந்தைய எனக்கு வேணாம்னு நினைச்சேன், அதனால தான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடும். இவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி சொல்லுவேன்னு சொல்லி அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் லவர் மட்டும்தான், ஒருவேளை இந்த குழந்தை பிறந்தாலுமே நாளைக்கு உங்களுக்கும் அந்த ஜியாவுக்கும் மேரேஜ் ஆக போகுது, அப்போ இந்த குழந்தை எந்தவித நியமம் இல்லாம ஒரு டேஷ் குழந்தையா தான் வளரும், அப்படியே ஒருவேளை இந்த குழந்தைய நீங்க
ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த குழந்தைய வச்சு நான் உங்ககிட்ட பணம் பறிக்கிறவளா தான் உங்க கண்ணுக்கு எப்பயுமே தெரிவேன். அது மட்டும் இல்லாம குழந்தை இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த பாண்டிங் என்னைக்குமே முடிஞ்சு போகாது. இந்த குழந்தைய வச்சு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த உறவை நான் இப்பவே முடிச்சுக்க நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். எவ்வளவு கொடூரமானவளா இருக்க, நீ எல்லாம் அம்மாவா இருக்க தகுதியே இல்லாதவ. ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ, என்னுடைய பெர்மிஷன் இல்லாம என்கிட்ட இருந்து நீ எங்கேயுமே போக முடியாது. நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க அசிஸ்டன்ட் வராரு. ஹீரோயினியா படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுது அந்த சியாதாங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா தெரிய வந்திருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் அடுத்த செகண்டே அந்த சியாவை பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஹாலுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவளை தேடிதான் போறாரு. இந்த பக்கம் அந்த சியாவை இழுத்துட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோவும் வரான். இந்த பக்கம் அந்த சியாவை இழுத்துட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். அவனை பார்த்ததுமே எங்க தன்னதான் காப்பாத்த வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்னை காப்பாத்த வந்திருக்கீங்களான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் தான் ஏன் ஆளா என்னுடைய உமனை நீ டச் பண்ணிருப்ப, உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் எங்கே வந்தது? நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட வார்ன் பண்ணல, அவ பக்கத்துல கூட நெருங்காதானே. அப்படி இருக்கும் போது நீ எப்படி அவளை ஹர்ட் பண்ண நினைச்சேன்னு கேட்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் உங்களுடைய ஃபியான்சி, உங்களை மேரேஜ் பண்ணிக்க போறேன். அவ ஜஸ்ட் உங்களுக்கு மிஸ்டர்ஸ் தான். அவளுக்காக நீங்க என்ன ஹர்ட் பண்ண நினைக்கிறீங்களா கேட்டு ஹீரோ கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோ தலையாட்ட உடனே ஹீரோடைய பக்கத்துல இருந்து அவனுடைய கார்ட்ஸ் அவளுடைய ஒரு பக்கம் கையில ஷூட் பண்றாங்க. கையில ஷூட் பண்ணியுமே இவளுக்கு வாய் மட்டும் குறையல. இங்க பாருங்க ஹேன், உங்களால என்ன கொல்ல முடியாது. என்ன கூட நீங்க கொன்னுட்டீங்கன்னா என் குடும்பம் உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டு மறுபடியுமே ஹீரோ தலையாட்ட உடனே ஹீரோடைய கார்ட்ஸ் அவளுடைய இன்னொரு பக்க கையிலையும் ஷூட் பண்றான். இங்க பாரு சியா, நானும் எத்தனை தடவை உனக்கு வார்னிங் கொடுத்துட்டேன், ஆனா நீ கடைசி வரைக்குமே திருந்துற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆண்கள்கிட்ட சொல்லி அவளுடைய கையவும் காலவும் வெட்டி நாய்கிட்ட போடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோடைய பாட்டி தான் வராங்க. இந்த ஃபேமிலிக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, நீ உன்னுடைய ரூல்ஸை பிரேக் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்ததுமே பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி, நான் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேனா? அப்போ என்னையும் ஃபேமிலி விட்டு தள்ளி வைக்க போறீங்களா கேட்க இங்க பாரு ஹேன், நீ உன்னுடைய பாட்டிக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்பவே அவளை ரிலீஸ் பண்ணன்னு சொல்ல உடனே ஹீரோடைய ஆட்களும் அந்த சியாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த சியாவும் ஓடி வந்து பாட்டி நல்லவேளை நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி பக்கத்துல போய் நின்னுக்கிறா. இங்க பாரு ஹேன், இந்த மேரேஜே ஒரு பிசினஸ் மேரேஜ் தான். கண்டிப்பா இந்த மேரேஜை நீ பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் உன்னுடைய பொசிஷனை நீ தக்க வச்சுக்கலாம். இந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா வேணாலும் பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். ஆனா இந்த மேரேஜை நீ பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு இந்த மேரேஜ்ல விருப்பமே இல்ல போல, இது ஒரு பிசினஸ் மேரேஜா தான் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறுநாள் காலேஜ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அப்பா இப்ப எப்படி இருக்காரு, நல்லா இருக்காருன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. அவருடைய உடம்பு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருது, எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா எந்த காரணத்து கொண்டோ எனக்கும் ஹீரோக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவருக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட தைரியப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து அவளை யாரோ பார்க்க வந்திருக்கதா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறா. எவ்வளவு யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை தேடி அவ படிக்கிற அந்த காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இங்க ஹீரோயினை பார்க்க வந்திருக்க அந்த பர்சன் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அப்பா தான். அவருடைய உடம்பு இப்போ ஓரளவுக்கு கியூர் ஆயிடுச்சா, அதனால ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கையில ஒரு கிஃப்டோட ஹீரோயின் படிக்கிற அவருடைய காலேஜுக்கு தான் வந்திருக்காரு. அவங்க அப்பா பார்த்ததும் இவருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. வந்ததுமே ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இதை வந்து ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துறான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அப்பாவை அவன் பார்த்திருக்கவே மாட்டான். சோ இந்த அளவுக்கு ஹீரோயின் கூட அவர் க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவன் வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறான். உடனே பயங்கர கோவத்தோட ஹீரோயின் கிட்ட போறான். அவ கையை பிடிச்சி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வேற ஒரு ஆளு கூட ஹூக்கப் பண்ணிட்டு இருக்கேன்னு அவரை வேற மாதிரி பேசிட்டு இருக்கவும் உடனே ஹீரோயினுடைய அப்பாவும் யாருமா அந்த பையன், இவன் யாரும் உன் ஃப்ரெண்டான்னு கேட்கிறாரு. நான் இவளுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல வரான். அதுக்குள்ளே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி ஆமாப்பா இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அதை கேட்டுதான் ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. ஏன் உடைய நியூ லவருக்கு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சா கோவப்படுவாரா என்ன? கொஞ்ச நாளா உன்னை சரியா கவனிக்காம விட்டுட்டேன், அதனால தான் உன்னுடைய பிளேஸ் என்னங்கிறதே உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். தன்னுடைய பொண்ணை ஒருத்தவங்க ஹர்ட் பண்றதை பார்த்துட்டு எந்த அப்பாவும் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? நீ என்ன பண்ற, முதல்ல அவளை விடுன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போக அப்படியே ஹீரோ கையெடுத்து ஒரு மாதிரி நீட்டுவான். உடனே ஹீரோயினும் அப்பான்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல போயிட்டு குறுக்க நின்னுறா. போது நிறுத்துறீங்களா, அவர் யார் தெரியுமா என்னுடைய அப்பான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். அச்சோ அப்பாவா, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு இவளை தப்பா புரிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ அவங்க அப்பான்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் நமக்குள்ள நடந்த அந்த 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பத்தியும் என் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ தயவு செஞ்சு அவர்கிட்ட எதையுமே ரிவீல் பண்ணிடாதீங்க. அவர் முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி காமிச்சுக்கோங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோமே சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோ வேற ஹீரோயின் அப்பாவை அடிக்க போயிட்டான் இல்லையா, அவனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஸோ ஹீரோயின் அப்பா கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே உங்களை அடிக்க வரல, ஹீரோயின் வேற யாரு கூடயோ ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சாரியும் கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் அப்பாவுமே நீ இந்த அளவுக்கு பொசசிவ் ஆகுறனா அப்போ நீ என் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டானு கேட்க அதுக்கு ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமான்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோயினுக்கு பொறைய ஏறிடுது.
இல்லப்பா அவர் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காரு அப்படிலாம் இல்ல, அவர் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அப்பா தங்கி இருக்கக்கூடிய அவருடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி சில கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கிட்டு போறான். அவருக்கும் ஹீரோ பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கா, அவனை வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த வீட்டுல ஹீரோயின் வாங்கின மெடல்ஸ் அவார்ட்ஸ் எல்லாம் பாக்குறான். ஹீரோயின் இந்த அளவுக்கு திறமைசாலியான பொண்ணா, இந்த அவார்ட் எல்லாம் இப்பதான் நான் பாக்குறேன்னு சொல்லும் போது அப்போதான் ஹீரோயின் அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. அவ இது மட்டும் இல்லப்பா, இன்னுமே நிறையவே சாதிச்சிருப்பா, என்னாலதான் அவ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பயங்கரமான இல்னஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தேன். எனக்கு சிசரின் பண்ண 1 மில்லியன் பணம் தேவைப்படுது. என் பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக யார்கிட்டே கடை வாங்கி எனக்கு சிசரின் பண்ணி உயிரவே காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் கேட்கும் போது தான் ஹீரோக்கு புரியுது எதுக்காக ஹீரோயின் அவளுடைய வெஜினிட்டியை கூட பெருசா எடுத்துக்காம பணத்துக்காக ஹீரோ கிட்ட வந்தாங்கிறது. சோ அவங்க அப்பாக்காக தான் ஹீரோயின் அவனை அப்ரோச் பண்ணாங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா ஹீரோயினை பிடிச்சி மடியில குறை வச்சு, எனக்கு தெரியும் உங்க அப்பாவோட இல்னஸால தான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நீ ஏற்படுத்திக்கிட்டேன்னு. சோ இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சாலுமே நீ என்னை விட்டு போகணும்னு அவசியம் இல்லை, எப்போதும் போல என் கூடயே இரு, நான் உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே பண்றேன், உனக்கு நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இந்த கான்ட்ராக்ட் முடிய இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கு, நான் உங்களை விட்டு கிளம்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காளா. இவனும் கோவப்பட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்க. வழக்கம் போல அவளும் இவன் வாயை பிடிச்சி கடிச்சு விட்டுறா. எங்க பாருங்க, நீங்க நினைக்காத என்னைக்குமே நடக்காது, நான் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் உங்களை விட்டு போக தான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்போ திடீர்னு அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறா. அதுக்கப்புறம் ஹீரோயினே ஒரு பிரைவேட் வில்லாக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்க டாக்டர் வீட்டுக்கே வர வச்சு செக் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அதே டாக்டர் தான் இப்போ வந்திருக்காரு. சோ ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த இது வரைக்குமே ஹீரோ கிட்ட சொல்லல. அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, அதனால தான் மயக்கம் போட்டிருக்காங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்பதான் ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வந்திருக்குன்னா அதுக்கு வேற எதுவும் ரீசன் இல்ல, உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே அவங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சரியா சாப்பிடாம கூட இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்க உடம்பு இந்த அளவுக்கு வீக் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதனால ஹீரோவும் இதுக்கப்புறம் அவன் 3 வேளையும் கரெக்டா சாப்பிடறான்னு செக் பண்ணுங்க, ஒரு வாய் சாப்பாடு கூட அவன் மிச்சம் வைக்க கூடாது, இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு அவன் எங்கேயும் போக கூடாது, வீட்லயே இருக்கட்டும், பத்திரமா அவளை கேர் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினும் கண் விழிக்கிறா. அது எந்த இடம் தான் எங்க இருக்குங்கிறதே அவளுக்கு சுத்தமா புரியல. சரி அங்கிருந்து வெளியில போகலான்னு பார்த்தா கூட அங்க வாசல்ல நிக்கிற பாடி கார்ட்ஸ் அவளை வெளியில போக அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப மட்டும் நீங்க என்ன வெளியில போக அலோ பண்ணலன்னா உங்க 2 பேரையும் பத்தி ஹீரோ கிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு இருக்கா. என்னடா இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் முழிச்சிட்டு இருக்கும் போது இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோயின் அங்கிருந்து வெளியில ஓடிட்டு இருக்கா. இவங்களும் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேல ஹீரோயின் அந்த பாடி கார்ட்ஸை திசை திருப்பிட்டு ஒரு இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த இடத்துல ஒரு ஆளு ஒரு பையனை கட்டி போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். என்னடா இது தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டும் போல இருக்குன்னு அங்கிருந்து வெளியில வரும்போது இப்பதான் ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அந்த சியா ஹீரோயினை தள்ளி விட்டப்போ அவளுக்கு ப்ளீடிங் ஆயிருக்கும் இல்லையா, அப்ப கூட வெள்ளை கலர்ல ஷூ போட்ட ஒரு பர்சன் ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுப்பான் இல்லையா, அந்த பர்சன் யாருங்கிறதா இப்பதான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் பேர் இல்லி, இவன் தான் ஹீரோடைய பிசினஸ் எதிரி. அங்க ஹீரோயின் வரத பாக்குறான். இவன் நேரா ஹீரோயின் முன்னாடி போய் நின்னு, நீங்க மிஸ் லாரா தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்கன்னு கேக்குறான். இவ்வளோ அவன் காலில் போட்டிருக்கான் அந்த ஒயிட் கலர் ஷூவை பார்த்துட்டு இந்த ஷூ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டிகாரெலாம் நீங்க படிக்கட்டுலேருந்து விழுந்துட்டீங்கல்ல, அப்போ நான் தான் உங்களை சர்வ் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாதா, உங்களை தனியாக அனுப்பியிருக்கான், பாடி கார்ட்ஸ் எதுவும் கூட அனுப்பலன்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஹீரோயினும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணதால அவனுக்கு நன்றி சொல்லிட்டு அதோட குழந்தைய சேவ் பண்ண முடியல, குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. இவ சொல்கிறத வச்சு அவனுக்கு கெஸ் ஆகிடுது ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கிறது. அதனால என்ன சொல்கிறானா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் சீக்ரெட் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன், ஸோ எந்த சீக்ரெட் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க உயிரவே காப்பாற்றிருக்கேன், ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோ வந்துடுறான். மிஸ்டர் லே, நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், மற்ற எந்த விஷயத்துலையும் இன்டர்ஃபியர் ஆக ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்ல அவனுமே அங்கேருந்து சைலண்டாக கிளம்பிடுறான். அவன் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நான் என்ன செத்தா போயிட்டேன், வேற ஒருத்தவங்க கூட சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஹேன், நீங்கள் என்ன பேசுறீங்க, நான் இது வரைக்கும் முன்ன பின்ன அவரை பார்த்தது கூட கிடையாது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னு சொல்ல அதை இவன் காதலே வாங்கலாம். அவளை அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவன் எப்படி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு போறதா இந்த ஜியோமே தூரத்துலேருந்து பார்க்குறா. அவளுக்கு செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த ரூமை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு உனக்கு ஆர்டர் பண்ணியுமே, அதுவும் பாடி கார்ட்ஸை ஏமாத்திட்டு போயிருப்ப, அதுவும் அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு, அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்குறான். நாங்கள் 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர் தான், முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நமக்குள்ள இருந்த இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சாலுமே நீ என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னை யார்கிட்டயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணலான்ட்டு போகும்போது உடனே ஹீரோயின் என்ன பண்றானா, அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பக்கத்துல ஒரு கிளாஸ் இருக்கும்,
அதை எடுத்து உடைச்சி என் பக்கத்துல மட்டும் வந்தேனா இங்கேயே குத்திக்கிட்டு செத்துருன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கா. இவனும் அவ அசந்த நேரமா பார்த்தா அவ கையை பிடிச்சு அவ கையில இருந்த கிளாஸையும் பிடிங்க தூக்கி போட்டுறான். அப்போ பாடி கார்ட்ஸுமே இங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவளுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்ததுன்னா உங்க யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வார்ன் பண்ணிட்டு போறான். நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இன்னுமே ஹீரோ இவளை பார்க்க அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வரல. ஸோ ஹீரோ இன்னுமே வரல. அது மட்டும் இல்லாம அப்பாவே நான் போய் பார்க்க போகல. அவர் வர என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஜியா தான் பேசுறா. அவன் என்ன சொல்றான்னா ஒழுங்கு மரியாதையா ஹீரோடைய லைஃபை விட்டே போயிடு, இல்லைன்னா உங்க அப்பா உயிருக்கு நான் கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. எவ்வளோ அவங்க அப்பா பார்க்க போகணும்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வந்தா ஆப்போசிட்ல லீ தான் நின்றுட்டு இருக்கான். அங்க இருந்த பாடி கார்ட்ஸுமே இல்ல. ஸோ இவன் தான் பாடி கார்ட்ஸ் எல்லாம் திசை திருப்பி அனுப்பிட்டான் போல. இங்க இருந்த பாடி கார்ட்ஸை நான் தான் திசை திருப்பி அனுப்பி வச்சேன். ஸோ என்னால மட்டும் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோனிக்கா இவனை நம்பலாமா வேணாமன்னு பயங்கர குழப்பமா இருக்கு. நான் உங்களை ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஒன்றும் பெரிய ரீசன்லாம் இல்லை. எந்த அளவுக்கு ஹீரோ உங்ககிட்ட டாக்ஸிக்காக நடந்துக்கிறான், எந்த அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி அடிச்சு வச்சிருக்காங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். ஆக்சுவலி பார்க்க தான் இவன் கொஞ்சம் டெரரா தெரியுறான். ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். ஹீரோனிக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் வந்திருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துடுறான். மிஸ்டர் லீ, இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, அது வந்து உங்களுடைய இந்த ஹெட் குவார்டர்ஸ் ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா இருக்கு, அதனால தான் சும்மா ஒரு வாக் வந்தா சுத்தி பார்த்தேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். உங்களை வார்ன் பண்றேன், இதுக்கப்புறம் ஒழுங்கா பிஹேவ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுடைய இந்த லீக் குரூப்பே பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமைக்கு கூட வரலாம்னு சொல்லிட்டு அவனையுமே வார்ன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான். நம்மளால அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்ட்டு ஹீரோயினும், இங்க பாருங்க மிஸ்டர் ஹேன், அவர் சும்மா தான் என்கிட்ட வந்து பேசினாரு, மற்றபடி நீங்க எதுவும் அவருக்கு ட்ரபிள் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு இவனுக்கு செம்ம பொசிசிவ் ஆயிட்டு இருக்கு. அப்படியே பிடிச்சி ஹீரோயினே வேணுனே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லீயும் பார்த்துட்டே இருக்கான். என்ன மிஸ்டர் லீ, பார்த்தது போதுமா இல்லை இன்னும் இருந்த பெட்ரூம் வரைக்கும் வந்து பார்த்துட்டு தான் போவீங்களான்னு கேட்க அவனுமே அங்கேருந்து போறான். அப்படி போற போக்குல என்ன சொல்றான்னா, நான் ஒன்றும் அவளுக்கு அவுட் சைடர்லாம் கிடையாது, எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சீக்ரெட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். அட பாவி, போற போக்குல இவங்கிட்ட போய் கோத்து விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பயந்துட்டு இருக்கா. அவன் இப்போ என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னு உங்க 2 பேருக்குள்ள சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க, அவன் ஏதோ பைத்தியக்காரன், தெரியாம எதுவும் வேணும்னு சொல்லிட்டு போறான். அவன் சொல்றதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு இவனும் சமாளிச்சுட்டு இருக்கா. ஆனா அப்பவுமே இவன் நம்பவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் கிட்ட துருவி கேள்வி கேட்டுட்டே இருக்கான். இங்க பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் இதோட அவனை 2 தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அவனை மீட் பண்ணதே இல்லை, நீங்களே வேணாலும் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, ஒருவேளை என்ன மேனிபுலேட் பண்ணதான் இவகிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரிலாம் என்கிட்ட காமிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த விஷயத்த கொஞ்சம் ரிலாக்ஸா விடுறான். ஆனா முழுசா அவனுக்கு டவுட் போகல. அதனால ஹீரோயின் கிட்ட அவன் ரொம்பவும் டேஞ்சரானவன், ஸோ அவன்கிட்ட இருந்து எப்போதும் விலகியறன்னு சொல்றான். ஆமா ஆமா, உங்களை விடவும் அவன் அந்த அளவுக்கு ஒன்றும் டேஞ்சர் இல்லைன்னு சொல்ல, அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பெக் பண்ணி என் கூட ஸ்லீப் பண்ண கேட்டியே, அப்ப நான் தெரியலையா டேஞ்சரானவன்னு? இப்பதான் தெரியுதானே? ஹீரோவும் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு பேசிட்டு இருக்கான். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்காக 3 வருஷம் இல்லை, அதுக்கு மேலேயும் உங்க கூட ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமும் என்னால இந்த லைஃபை கண்டினியூ பண்ண முடியாது. மற்ற பொண்ணுங்க மாதிரி நானும் ஃப்ரீடமா இருக்குன்னு ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னால உங்க கண்ட்ரோல்லேருந்து போகவே முடியல, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா என்னை விட்டு பிரிஞ்சு போகணுமா? அதுக்கான காலம்லாம் எப்போவோ கடந்து போயாச்சு. உன்னோட இந்த லைஃப் என்னுடைய லைஃப் கூட பிணைக்கப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டு அவ கண்ணில் அந்த கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சரி நாளைக்கு நம்ம ஒரு டின்னருக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிடுறான். மறுநாள் நைட்டு ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோயினே டின்னருக்காக கூட்டிட்டு வரான். அதுவும் அங்க யார் இருக்கான்னு பார்த்தா லீ தான் இருக்கான். ஸோ லீக்கு இவன் கூட ஒரு பிசினஸ் கொலாபரேஷன் இருக்கு போல, அதனால கொஞ்ச நாள் இவன் கூட தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அவனுக்கு டின்னர் கொடுக்கறதுக்காக லீயுமே வர சொல்லியிருக்கான். 3 பேரும் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கழுத்துல போட்டிருந்த ஒரு நெக்லஸ் பயங்கர காஸ்ட்லியான நெக்லஸா, அதுவும் ஏதோ ஒரு ஃபேமஸான டிசைனர் உருவாக்குன லாஸ்ட் ஒர்க்கா. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸை நீங்க போட்டிருக்கலான்னு கேட்டு அதை பத்தி லீ கேட்கும் போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, அவ என்னுடைய உமன், அவளுக்காக இது மட்டும் இல்ல இன்னும் எவ்வளவு வேணாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனிக்காக மீட் மாதிரி இருக்கா அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து கட் பண்ணி கொடுத்து சாப்பிட சொல்றான். அவனும் அதை எடுத்து ஒரு வாய் வைக்க போறா. உடனே அவளுக்கு வாமிட் சென்சேஷன் வந்துடுது. என்னாச்சு, உனக்கு இது உடம்பு முடியலையா, டாக்டர் என்ன வர சொல்லிட்டான்னு கேட்க ஒரே டைம்ல லீயும் ஹீரோயினும் இல்ல வேணான்னு சொல்ல, என்ன 2 பேரும் ஒரே நேரத்துல பதில் சொல்றீங்கன்னு கேட்டு இவனுக்கு ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது. உடனே அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட டாக்டர் வர சொல்லி இன்ஃபார்ம் பண்றான். இல்ல எனக்கு சாதாரண வயிறு வலிதான், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவை பேசத்தெல்லாம் காதலே வாங்கல, டாக்டர் வர சொல்லிடுறான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த லீயோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரே டவுட்டாவே இருக்கு, ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்த தாங்கிட்டு இருந்து மறைக்கிறான்னு. சோ ஹீரோவும் டாக்டர் வர சொல்லுன்னு சொல்றதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு பதட்டமாகற, வேணான்னு சொல்ற, உண்மையா சொல்லு, ஏதோ ஒரு விஷயத்த எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்க, எது வந்தாலும் சொல்லுன்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு இருக்கான். டாக்டர் வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும்
போயிடும், இதுக்கப்புறம் மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லிடுறா. இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அன்னைக்கு வந்து குழந்தை அபட் ஆகல, இன்னுமே உயிரோட தான் இருக்குன்னு சொல்றா. அதை கேட்டு அவனும் சந்தோஷப்படுறதுக்குள்ளே இன்னொரு பெரிய டெஸ்டா வைக்கிறா. அது வந்து என் வயிற்றுல வளர குழந்தை உங்க குழந்தை கிடையாது, வேறொரு பர்சன் சொல்றா. அவ்வளவுதான் பயங்கர கிரேசி ஆகிடுறான். இந்த விஷயத்தை தான் என்கிட்ட இருந்து மறைச்சியா, எவ்வளவு தைரியம் தான் ஏன் கூட ஸ்டே பண்ணும்போது இன்னொருத்தன் கூட ஸ்டே பண்ணிருப்பேன்னு கேட்டு அவ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி எதுக்கு ஹீரோயின் உண்மையா சொல்ல மாட்டேங்கிறானா, ஆல்ரெடி அந்த ஜியா கூட வேற எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லையா, என்கேஜ்மெண்ட் ஆனதெல்லாம் அந்த ஜியாவை தான் எப்படி மேரேஜ் பண்ணிப்பான், அப்புறம் குழந்தைக்காக கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு மிஸ்டர்ஸாவே நம்ம இருந்தாகணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டு இருக்கா. அவனும் எவ்வளவு மிரட்டி கேட்கிறான் குழந்தை யாருடையதுன்னு, ஆனா கடைசி வரைக்குமே அந்த உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான், ஸ்டபனாவே இருக்கா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தா இந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க பாட்டி கிட்ட வந்து அவங்க கிட்ட ரொம்ப கேரிங்கா நடந்துக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நைஸா பாட்டி கிட்டையும் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதுவும் அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு உங்க பேரன் அப்பா கிடையாது, வேற யாருடைய குழந்தையவே அவ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கான்னு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா கொளுத்தி போட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு இந்த பாட்டியும் கோவப்பட்டு இருக்கு. அவளுக்கு என் பேரன் ரொம்ப இடம் கொடுத்துட்டான், அவளுடைய இடம் என்னங்கிறத அவளுக்கு காட்டுறேன், அவளை சும்மா விட மாட்டான், அவளை என்ன பண்ற பாருன்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வரான். இவங்க பேசினதை அவன் கேட்டுப்பான் போல. பாட்டி நீங்க ஹீரோயின் எதுவும் பண்ண வேணா, அவளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இந்த பாட்டியும் சரியான ஆளா இருக்கும் போல, என்னடா ஹேண்டில் பண்ணுவேன், அவளை உன்னால கொல்ல முடியுமா, அவளை மாதிரி பொண்ணு உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா பேசிட்டு இருக்கு. ஏன் பாட்டி என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, அவளை மாதிரி எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் என்னால கூட்டிட்டு வர முடியும், அவ மேலலாம் எனக்கு எந்தவித கேரிங்கும் கிடையாது, லவ்வும் கிடையாது, அவ எவன் குழந்தையவன் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கால, அவ்வளவு ஈஸியா அவளை விட்டுருவானா, அவளை நான் பாத்துக்கிறேன், நான் என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவரும் சோகமா உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயினை பார்க்க லீ தான் வரான். லாரா இன்னைக்கு நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த சொல்ல தான் வந்திருக்கேன், இன்னைக்கு நைட் தான் உனக்கு கிடைச்சிருக்கிற லாஸ்ட் சான்ஸ், எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடு, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா இன்னைக்கு நைட்டோட நான் இங்கேருந்து கிளம்ப போறேன், அதுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணா யாருமே இல்லைன்னு சொல்லி கூப்பிடுறான். இல்ல என்னால எப்படி வர முடியும்னு கேட்டு இவ்வளவு தயங்கிட்டு இருக்கா. உடனே அவன் போன் எடுத்து ஒரு வீடியோவை பிளே பண்ணி காமிக்கிறான். அதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ அவங்க பாட்டி கிட்ட சொல்லிருப்பான் இல்லையா, ஹீரோயினை நான் பாத்துக்கிறேன் அவங்களை கொன்னறேன்னு சொல்லிட்டு, சோ அந்த வீடியோ கிளிப் தான் இது. அந்த ஜியா தான் எடுத்து இவனுக்கு ஷேர் பண்ணிருக்கா போல. அந்த வீடியோவை பார்த்து இவளால தாங்கிக்கவே முடியல, பயங்கர ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ சொல்லிருப்பான் இல்லையா, இவன் மேல எனக்கு லவ்வே இல்ல, கேரிங் இல்ல, இவள மாதிரி எத்தனை பொண்ணுங்களை வேலை நான் கூட்டிட்டு வருவேன், அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அவளை என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கொலை பண்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிருப்பான் இல்லையா. அதெல்லாம் பார்த்து ஹீரோயினால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறமும் நீ இங்க இருந்தீன்னா கண்டிப்பா உன் உயிருக்கு கேரண்டி இல்ல, கண்டிப்பா ஹீரோ என்ன கொண்டுவான்னு சொல்ல, அது கேட்டு ஹீரோயினும் ஆமா நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன், என் குழந்தையோட உயிர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு லீ கூட அங்கிருந்து எஸ்கேப் ஆக சம்மதிக்கிறா. ஆனா நான் உங்க கூட வந்தேன்னா ஹீரோக்கு உங்க மேல சந்தேகம் வராதா, என்னால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடாதான்னு கேக்குறா. இங்க பாரு லாரா, நீ அதை பத்தி நான் கவலைப்பட வேணாம், பாட்டி கிட்டையும் ஹீரோ கிட்டையும் நான் இந்த சிட்டியை விட்டே போக போறதா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இங்க இருந்து ஆல்ரெடி போனதா தான் இருக்கும். அதனால நீ என்ன பண்றேன்னா ஹீரோ கண்ணிலையும் அவனுடைய ஆட்கள் கண்ணிலையும் படமா மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துரு, சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், சேஃபா உன்னை இங்க இருந்து எஸ்கேப் பண்ணி விட்டுறேன்னு சொல்றான். சோ ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்றா. அதோட அவங்க அப்பா வச்சு இவளை கேட்சப் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னா அவங்க அப்பாவையும் சேஃபான இடத்துக்கு அனுப்பி வைக்க சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா லீ கிட்ட சொன்ன மாதிரி ஹீரோயினா அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டா போல. அவ எங்க இருக்கானா எல்லா இடத்துலயும் தேடுங்கன்னு சொல்ல அசிஸ்டனும் ஹீரோ கிட்ட வந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, ஈவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட செக் பண்ணி பார்த்தாச்சு, அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எரேஸ் ஆயிருக்குன்னு சொல்றாரு. என்ன ஆனாலும் சரியா அவளை கண்டுபிடிச்சாகணும், இந்த சிட்டியை விட்டு வெளியில போகக்கூடிய எல்லா சோர்ஸ்லயும் நம்ம ஆளுங்களை அனுப்பி எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவ ஜஸ்ட் உனக்கு ஒரு மிஸ்டர்ஸ் மட்டும்தான், அதுலயும் எவன் குழந்தைய வேற சுமந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கடா உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவளை போய் தேடிட்டு இருக்க, அவ எங்கேயாவது போய் தொலைட்டும் விட்டுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல பாட்டி எனக்கு ஹீரோயின் முக்கியம், நான் அவளை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பனா நீ இந்த குடும்பத்தோட ரூல்ஸை பிரேக் பண்ணதுக்காக நீ பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவளை தேடுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவுமே பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறதா சொல்றான். சோ அவங்க ஃபேமிலி ரூல்ஸ் படியா அவங்க ஃபேமிலியில அவ யாராவது பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்டா இந்த சாட்டை அடிகள் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுப்பாங்களாம், அந்த பனிஷ்மெண்ட்டை தான் ஹீரோக்கு தரேன்னு சொல்றாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் எனக்கு முக்கியம், நான் அவளை தேடி போறேன், அதுக்காக எந்த பனிஷ்மெண்ட் வேணாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி முட்டி போட்டுருக்கான். நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்றாங்க. அந்த பாட்டியோட அசிஸ்டன்டும் சாட்டை எடுத்துட்டு வந்து ஹீரோ அடிச்சு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அவ்வளவு அடியும் வாங்கினதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை தேடி உடனே கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஹீரோயினும் லீவும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சேஃபா லீ கிட்ட தான் இருக்கா. அதோட அவங்க அப்பா வச்சு இவளை கார்னர் பண்ணாத அளவுக்கு அவங்க அப்பாவுமே சேஃபா ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து சேஃபா கிளம்ப போறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் போனை வச்சு அவன் ட்ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு அவருடைய போனையுமே அங்கேயே தூக்கி போட்டு போறா. கரெக்டா அவன் அங்கிருந்து போன அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் போனை அங்கே தானே தூக்கி போட்டு வந்திருப்பா. சோ அந்த போனை தான் ட்ரேஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஆனா போனை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும், ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியல. ஆல்ரெடி ஹீரோ வேற அவங்க பாட்டி கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு தானே வந்திருப்பான். இப்போ ஹீரோயினை வேற தேடி அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கா இல்லையா. சோ எல்லாம் சேர்ந்து அவனுக்கு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கண் விழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான், அசிஸ்டன்ட் தான் கூட இருக்காரு. எழுந்ததுமே ஹீரோயினை கண்டுபிடிச்சாச்சான் தான் கேட்கறான். அதுக்கு அசிஸ்டண்டோ நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், இந்த சிட்டியை விட்டு வெளியில போகக்கூடிய எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் செக் பண்ணிட்டோம், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட அவங்க கிடைக்கல, எங்களால அவங்கள ஃபைண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய போனை மட்டும் கொடுக்குறாரு. அவனும் போனை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல ஹீரோ அவங்க
அவங்க பாட்டி கிட்ட பேசினா அந்த வீடியோமே இருக்கு. சோ இவனுக்கும் புரியுது இந்த வீடியோ பார்த்துதான் எங்க என்னால அவளுக்கு ஆபத்து வருமா, உயிருக்கு ஆபத்து வருமான்னு பயந்துதான் அவ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்கிறது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 வருஷம் என் கூட இருந்திருக்கா, ஆனா இன்னுமே என்னை பத்தி அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. என் பாட்டியெல்லாம் அவ உயிருக்கு ஏதோ ஆபத்து வரக்கூடாது நினைச்சுதான் என் பாட்டிக்காக அந்த மாதிரி பேசினேன். ஆனா அதை போய் உண்மை நினைச்சு இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாலே, என் உலகமே அவதாங்கும் போது நான் எப்படி அவளை ஹர்ட் பண்ணுவேன், அவளை எப்படி கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் தான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே லீ அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா எல்லா விதத்திலயும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளுக்கு ஒரு ஊனுதலாவே இருந்துட்டு இருக்கா. இப்போதைக்கு ஹீரோயின் நார்த் சிட்டில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனில தான் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆஃப் த டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு எக்கச்சக்கமான கம்பெனி இருக்கா. அதுல ஒரு பிரான்ச் வந்து ஹீரோயின் இருக்கிற அந்த நார்த் சிட்டில தான் இருக்கா. சோ அந்த கம்பெனி பிரான்ச்சை விசிட் பண்ணவும் இன்ஸ்பெக்ட் பண்ணவும் தான் இப்போ ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்டும் இந்த நார்த் சிட்டிக்கு வந்திருக்காங்க. அதுவும் எந்த கம்பெனி பிரான்ச்சை விசிட் பண்ண வந்திருக்காங்களோ அதே கம்பெனில தான் ஹீரோடைய கம்பெனின்னு தெரியாமலே ஹீரோயின் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் காரை விட்டு அந்த கம்பெனிக்குள்ள இறங்கி போகும்போது தூரத்துல இருந்து ஹீரோ பாத்தறா. உடனே காரை விட்டு இறங்கி ஹீரோயினை சேஸ் பண்ண போறான். அதுக்குள்ளே ஹீரோயின் உள்ள போயிட்டா போல. அங்க யாருமே இல்ல. ஒருவேளை நம்மளுக்கு தான் இல்யூஷன் மாதிரி வந்திருக்க போல நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு குட்டி பையனை ஒரு ஆளு புல்லி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த ஆளு தான் அந்த குட்டி பையனை இடிச்சிருப்பாரு போல. ஆனா இந்த குட்டி பையன் தான் வேணுனே வந்து இடிச்சிட்டான். அவன் ட்ரெஸ் ஸ்பாயில் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த குட்டி பையனை போயிட்டு நேர்ட் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த குட்டி பையனும் என் மேல எந்த மிஸ்டேக் இல்ல, நீங்க தான் என்ன வந்து இடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவனும் சரியான அரக்க இருக்கா இருப்பான் போல. நீ தான் வந்து இடிச்ச, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ்னா என்னன்னே தெரியல, எனக்கு தெரிஞ்சு உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த அளவுக்கு ஒஸ்டா பிஹேவ் பண்றேன்னா அந்த குட்டி பையனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். யார் சொன்னதோ எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு? எனக்கு அம்மா அப்பா இருக்காங்கன்னு இந்த குட்டி பையனை ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவும் இந்த குட்டி பையனை பாக்குறான். ஹீரோயினுக்கு இன்னத்துக்கு குழந்தை பிறந்திருந்தா இந்த வயசுல தான் இருப்பான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது உடனே அந்த பையன் கிட்டையும் போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது அவனுங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். இந்த விஷயத்துக்குள்ள நீங்க எதுக்கு வரீங்க, நீங்க இந்த குட்டி பையனுக்கு யாருன்னு கேட்கவும் நான் இவனுடைய அப்பா, சோ எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வளர்ந்த மாடு தான் இந்த குட்டி பையனை போய் இடிச்சிருக்கான். இடிச்சிட்டு வேணும்னே அவங்க கிட்ட பிரச்சனையும் பண்ணிருக்கான். சோ ஹீரோவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டி ஒழுங்கா இந்த குட்டி பையன் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல இவனும் அந்த குட்டி பையன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த குழந்தையோட முகத்தை பாக்குறான். அவன் முகத்தை பார்க்கும்போது ஹீரோயினே பாக்குற மாதிரி இருக்கு. எந்நேரமும் ஹீரோயின் நினைப்புல இருக்கிறதால யாரை பார்த்தாலுமே அவள மாதிரியே தோணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இந்த பையனுடைய அம்மா அப்பா யாருன்னு கேட்டு அவங்க கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு போறான். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே இவளுக்கு ஒரு ஏன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஹீரோயின் ஒர்க் பண்ற அவங்க ஒர்க் பிளேஸ்லயே ஒரு பிரச்சனை பண்றதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஒரு டிசைன் எடுத்துட்டு வந்து காட்டி இந்த டிசைனை என்கிட்ட இருந்து தான் நீ காப்பி அடிச்சிருக்க, இது என்னோட டிசைன் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினோ இந்த டிசைன் உண்மையிலே என்னதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அவளை ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ பாத்தீங்கன்னா சரியான ராட்சசியா இருப்பா போல. இல்ல நீ தான் என் டிசைனை திருடிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட ஹீரோ தான் வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். அங்க ஹீரோயினை பார்த்ததுமே இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. லாரா உண்மையிலே நீயான்னு கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினும் அவளை இக்னோர் பண்ணிட்டு நிக்கிறா. ஆல்ரெடி அங்க பிரச்சனை வர போயிட்டு இருக்கு இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை தான் ஹேண்டில் பண்றான். ஆக்சுவலி ஹீரோ தான் அந்த கம்பெனியோட பாஸ்ங்கிறது அங்க யாருக்குமே தெரியல. நீங்க என்ன இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ஸ்லீப் பண்ணிட்டீங்களான்னு கேட்டு இந்த ஆப்போசிட் பார்ட்டியும் ஹீரோயினையும் ஹீரோவையும் வச்சு வேற மாதிரி பேசிட்டு இருக்காளா. அப்ப அந்த பிரான்ச்சோட மேனேஜர் ஓடி வந்து யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க, அவர் யார் தெரியுமா, அவதான் மிஸ்டர் ஹாண்ட்ரோஸ், இந்த கம்பெனியோட பாஸ்ன்னு சொல்ல அதை கேட்டு எல்லாரும் ஸ்டன் ஆகி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினையும் தன்னுடைய வைஃப்னு சொல்லி இன்ட்ரோ பண்றான். அதை கேட்டு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண அந்த பொண்ணு செம்மையா பயந்துட்டு இருக்கா. ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறா. ஆனா ஹீரோ உடைய சாரியை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளை வேலையை விட்டு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிட்டு லாரா நீ இத்தனை வருஷமா எதுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டா, எதுக்கு இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லி கேட்கும் போது இவனும் ஹீரோவை முன்ன பின்ன தெரியாத மாதிரியே ஆட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனுடைய பையனை ஓடி வந்து மிஸ்டர் கோல் நீங்க எங்கேயே வந்துட்டீங்களா, இவங்க தான் அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோடைய காமிச்சிட்டு இருக்கா. சோ ஹீரோக்கும் புரியுது அந்த குட்டி பையன் ஹீரோயினுடைய குழந்தைதாங்கிறது. உடனே ஹீரோவும் தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட குழந்தைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து கையை பிடிச்சு எடுத்துட்டு போறாரு. இவ்வளவு அவன் கையை உதறி விட்டுட்டு மிஸ்டர் ஹேன் உங்களுக்கு கோவம்னா அது ஏன் மேல தானே, அப்புறம் எதுக்காக ஏன் குழந்தை நீங்க ஹர்ட் பண்ண நினைக்கிறீங்க, உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா என்ன எடுங்க, என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நானா என்ன பேசுறேன், என்ன பார்த்தா உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க வந்த மாதிரி இருக்கு, நான் எப்படி குழந்தைய போயிட்டுலாம் ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும் போது ஆமா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறீங்க, நீங்க பண்ணவெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் எதுக்காக உங்க பாட்டி கிட்ட என்ன கொல்ல போறதா சொன்னீங்கன்னு கேட்க லாரா எதுக்கு நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, என் பாட்டி கிட்ட அன்னைக்கு எதுக்காக அந்த மாதிரி சொன்னா என் பாட்டியாலையும் அந்த ஜியாவாலையும் உனக்கு எது ஆபத்து வரக்கூடாதுன்னு தான், அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு ஹர்ட் பண்ணுவேன், நான் எப்படி உன்னை கொல்ல நினைப்பேன்னு சொல்லும் போது போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருடைய வழியும் தனித்தனியா ஆயிடுச்சு, நீங்க உங்க லைஃபை பாத்துக்கோங்க, நான் என் லைஃபை பாத்துக்கிறேன்னு சொல்றா. லாரா உன்னால
எப்படி இப்படிலாம் பேச முடியுது? என்னை விட்டு நீ எப்போ பிரிஞ்சு போனியோ அன்னையிலேருந்து இது வரைக்குமே இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னை நினைக்காத நாளே இல்லை, உன்னை தேடாத இடமும் இல்லை, எங்கெல்லாம் உன்னை தேடி அலைஞ்ச தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை எந்த அளவுக்கு இவன் மிஸ் பண்ணானோ அது எல்லாத்தையும் சொல்லி ஒரு மாதிரி கண் கலங்கி அழுதுட்டு இருக்கா. ஆனா இவனும் அதை எதையுமே கேர் பண்ணிக்கல. போதும் உங்க ட்ராமாவை நிறுத்துறீங்களா? எனக்கு எல்லாரும் மாதிரியும் ஒரு நார்மலான லைஃபை தான் வாழ பிடிச்சிருக்கு. என்னால மறுபடியும் அந்த கூண்டுக்குள்ள வர முடியாது, உங்களுக்கு அடிமையா வாழவே முடியாதுன்னு சொல்றா. ஆனா அந்த லைஃபை நான் உனக்கு கொடுக்கலங்கதான் மறந்துடாத. நீங்க தான் என் லைஃப்குள்ள வந்தா என்னை இந்த அளவுக்கு உன் மேல அப்சஸ்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் இங்க பாருங்க மிஸ்டர் ஹேன், இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்னை விட்டு விலகி போயிடுங்கன்னு சொல்றா. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தவா இப்போ வில்லத்தனமா அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உன்னை விட்டு விலகி போகணுமா, அது உன் கனவுலதான் நடக்கும்னு சொல்றான். ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது உங்க கம்பெனி தானே, இதுக்கப்புறம் இந்த கம்பெனில என்னால வேலை பார்க்க முடியாது, நான் இப்பவே கிளம்புறேன்னு சொல்றா. அது வந்து மேடம் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க காலேஜ் படிச்சப்போ நான் தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணேன், நீயும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய கம்பெனில வேலையில ஜாயின் பண்ணி உங்களுக்கான அந்த ரீபேவை பண்ணிடுறேன்னு சொன்னேன். சோ கண்டிப்பா நீ அதுக்கான ரீபே கொடுத்துதான் ஆகணும், இப்போ நீ எனக்கு கீழே வேலை பார்த்துதான் ஆகணும்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் என்ன சொல்றானா, சரி நான் உங்க கம்பெனில வேலை பார்த்து நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரீபே பண்றேன், ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாஸுக்கும் ஒரு சாதாரண எம்ப்ளாய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்கும், மத்தபடி அதை தாண்டி நமக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு சொல்றா. இவனும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை கேட்கிறான், அட்லீஸ்ட் இப்பயாவது அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்ல மாட்டேன்னு கேட்கிறான். என்னங்க மிஸ்டர் ஹேன், இப்பதானே சொன்னேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாஸ் எம்ப்ளாய்க்கான ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்கணும்னு. அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு எம்ப்ளாய்னா என்னுடைய பர்சனல் லைஃப்ல எந்த அளவுக்கு நீங்க இன்டர்ஃபியர் ஆகுது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ என்னால அதை சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அந்த பர்சன் யாருங்கிறத உன்னால சொல்ல முடியலன்னா நீ என்ன அந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணிட்டு இருக்கியா, என்னால அவனுக்கு எதுவும் ஆபத்து வரும்னு நினைக்கிறேன்னு கேட்க, ஆமா நான் அந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களால அவனுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். என் கண்ணு முன்னாடி நீக்கு அதை போய் தோலன்னு சொல்லி அவளை வெளியில போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டா இத்தனை வருஷமா ஹீரோயின் எங்க தங்கியிருந்தா, யார் கூட தங்கியிருந்தா, என்ன பண்ணாங்கிற மொத்த டீடைலுமே எடுத்துற சொல்றான். மறுநாளே பார்த்தா ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோயின் தங்கியிருக்கக்கூடிய அந்த பிளேஸையும் கண்டுபிடிச்சிட்டார் போல. ஹீரோவை கூட்டிட்டு வந்தா இந்த இடத்துல தான் ஹீரோயின் தங்கியிருக்காங்கன்னு சொல்ல, அப்ப கரெக்டா ஹீரோயின் குழந்தை லீன்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒன்னா அந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையனும் ரெண்டு பேருடைய கையை ரெண்டு பக்கமா பிடிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா விளையாடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோவும், அட பாவி அன்னைக்கு நீ ஊரை விட்டே போயிட்டு நினைச்சா, அப்போ நீ தான் அவளை என்கிட்ட இருந்து பறிச்சு கூட்டிட்டு வந்தியா, இப்பதான் மறுபடியும் நான் அவளை பார்த்துட்டேன்னா இதுக்கப்புறம் அவளை கிவ் அப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அசிஸ்டன்ட் கிட்டையும் இதுக்கப்புறம் ஹீரோயின் எனக்கு பர்சனல் அசிஸ்டண்டா வேணும், அவளுடைய பொசிஷனை ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்றான். நெக்ஸ்ட் மார்னிங் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பயங்கர கோவத்தோட ஹீரோ கிட்ட வந்தா, நான் இங்க ஜஸ்ட் ஒரு ஹெட் டிசைனர் தானே, அப்படி இருக்கும்போது எதுக்காக எனக்கு ப்ரமோட் பண்ணி உங்களுக்கு அசிஸ்டண்டா மாத்தினீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. என்னமா இது, எல்லாரும் ப்ரொமோஷன் கிடைச்சா சந்தோஷம் தானே படுவாங்க, அப்படி இருக்கும்போது நீ தான் ரொம்ப வித்தியாசமா எதுக்கு என்ன ப்ரொமோட் பண்ணீங்க, டீ ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாஸ் கிட்டே வந்து கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அந்த ஜியாதா வந்து நிக்கிறா. அங்க ஹீரோயினை பார்த்ததும் செம்ம வைத்தறிச்சல் ஆகுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை வெறுப்பேற்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்தா, நம்ம ஃபேமிலியில ஒரு முக்கியமான ஈவென்ட் நடக்க போது அதுக்கு நீங்களுமே வரணும்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்குறா. நான் தான் இப்போலாம் வீட்டுக்கே வரது இல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த இன்விடேஷன் எல்லாம் கொடுக்குற, முதல்ல இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி அவளை திட்டி வெளியில போக சொல்லிடுறா. அவளுக்கு ஹீரோயின் முன்னாடி திட்டினது ரொம்ப அசிங்கமா போயிடுது. அவளை மறைச்சிக்கிட்டே அங்க இருந்து வெளியில போயிடுறா. ஹீரோயினுக்கு அவளை பார்த்ததுமே இதுக்கு முன்னாடி அவ படிக்கட்டுல இருந்து பிடிச்சு தள்ளி விட்டது, அவங்க அப்பா வச்சு மிரட்டினதுன்னா அவ பண்ண ஈவல் திங்ஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து போகுது. அங்க இருந்து வெளியில போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவளை வால்ல பின் பண்ணி, எனக்கு என்ன எல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, உன்னுடைய குழந்தைக்கு அப்பா அந்த லீ தானு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் ஆமா அதுக்கு என்ன இப்போ உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ படுக்க போயிட்டு இருக்கா. இவ உண்மையை சொல்றாளா இல்ல எனக்காக போய் சொல்றாளா ஒண்ணுமே புரியலையே, இருந்தாலும் உண்மையை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. இவ என்ன பண்றானா, லீக்கு தான் கால் பண்ணி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒழுங்கா ஹீரோடைய லைஃபை விட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடு, இல்லைன்னா உயிருக்கு நான் கேரண்டி இல்லைன்னு சொன்னல, அப்படி இருக்கும்போது எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹீரோடைய லைஃப்ல இவ இன்டர்ஃபியர் ஆகுறா, எதுக்காக ஹீரோடைய கம்பெனில வேலை பார்க்கறான்னு கேட்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி அவனுக்கு இவன் அந்த ஹீரோடைய கம்பெனிங்கிறது இப்பதான் தெரியுது போல. என்ன சொல்ற, எனக்கு நீ சொல்லிதான் அந்த ஹீரோடைய கம்பெனினே தெரியும்னு சொல்ல, அதை கேட்ட இவளோ, எனக்கு உங்ககிட்ட இருந்தா எந்த காரணமும் தேவையில்ல, ஒழுங்கா ஹீரோடைய லைஃபை விட்டு ஹீரோனை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த தடவை உயிருக்கு என்னால கேரண்டி தர முடியாது, கண்டிப்பா இந்த தடவை ஹீரோயின் உயிரை பறிச்சிரும்னு சொல்லி ஹீரோயினை வச்சு லீயை மிரட்டிட்டு இருக்கா. ஏன்னா லீக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் இருக்கு, அதனால தான் அவளை இந்த அளவுக்கு பாதுகாக்கிறான், இந்த அளவுக்கு அவளை கேர் பண்ணிக்கிறான். சோ இவளும் ஹீரோனியை ஹர்ட் பண்ணிடுவா, அவ உயிரை பறிச்சிரும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது அவ லாஸ்டா பேசின எல்லா வார்த்தைகளையும் ஹீரோ வந்து கேட்டாரா. ஆக்சுவலி இந்த ஜியா லீ கிட்ட தான் பேசினாங்கிறது அவனுக்கு தெரியாது, ஆனா ஹீரோனியை ஹர்ட் பண்ண நினைக்கிறாங்கிறது மட்டும் இவனுக்கு கன்ஃபார்மா தெரியுது. இவ்வளவு போனை பேசி முடிச்சுட்டு திரும்பும் போது அங்க ஹீரோ பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகி போய் நிக்கிறா. அது வந்து ஹேன் நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இங்க பாரு இதுக்கு முன்னாடி நீ ஹீரோனியை ஹர்ட் பண்ண நினைச்சப்பலாம் பாட்டியை வச்சு ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சிட்டு இருந்த, ஆனா பாட்டி இதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டாங்க. சோ இதுக்கப்புறமா அவளை நீ ஹர்ட் பண்ண நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட இருந்து ஒன்னா யாராலையும் காப்பாற்றவே முடியாது. இதுக்கு முன்னாடி அது அட்லீஸ்ட் உன் கையில மட்டும்தான் சுட்டான், இதுக்கப்புறம் உயிரையே பறிச்சிருவேன். என்னுடைய லைஃப்ல எனக்கு வைஃப்னா அது என்னைக்குமே ஹீரோயின் மட்டும்தான், அவளை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் லைஃப்ல இடமே இல்லை. ஸோ இதுக்கப்புறமும்
நீ அவளை ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ என்னுடைய இன்னொரு முகத்தை பாப்பேன்னு சொல்லி அவளை வார்ன் பண்ணி அனுப்பி வைக்கிறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு பயந்து போய் அங்கேருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இவனோட அசிஸ்டனுக்கு கால் பண்ணி ஹீரோயினுக்கும் அவ குழந்தைக்கும் யாராலையும் எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாக்க சொல்றான். இந்த பக்கம் அந்த ஜியாவும் பயங்கர வெறியோட இருக்கா. எல்லாமே அந்த ஹீரோயின் நல்லதான், மறுபடியும் இப்ப எதுக்காக ஹீரோடைய லைஃப்ல திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கா. அதோட யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயினை கிட்னாப் பண்ண சொல்லி அவன் லைஃபையே ஸ்பாயில் பண்ண சொல்றா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் குழந்தையோட அப்பா யாருங்கிற டிஎன்ஏ டெஸ்டையும் எடுத்துட்டு வர சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்க போல. சோ ஹீரோடைய அசிஸ்டன்டும் அந்த ஹீரோ கிட்ட வந்து சொல்ல அடுத்த செகண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினையே சர்வ் பண்ணதான் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு கிட்னாப்பர்ஸ் கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்க முகத்துல ஏதோ ஒரு விதமான ட்ரக் எல்லாம் கலந்து ஸ்மெல் பண்ண வைக்க அதை ஸ்மெல் பண்ண அடுத்த செகண்டே அவளுக்கு ஒரு மாதிரி ட்ரக் ஆக ஆரம்பிக்கிறா. இவனுங்களும் ஹீரோயின் கிட்ட தப்பா இருந்துக்க ட்ரை பண்ண போக அதை இன்னொருத்தவன் வீடியோ வர எடுத்துட்டு இருக்கான். இவன் கரெக்டா ஹீரோயினை அப்ரோச் பண்ணலான்ட்டு போகும்போது அங்க ஹீரோவும் ஹீரோடைய ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அடிச்சு மிதிச்சு அவன் போனையும் பிடுங்கி ஹீரோயினை வீடியோ எடுத்துருப்பாளையா. அந்த வீடியோ போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நரகத்தை காமிக்க சொல்லி எடுத்துட்டு போக சொல்றான். ஹீரோயின் ட்ரக்ல தான் இருக்கா, ஆனா ரொம்ப பயந்து போயிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ தான் நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவ டக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ண ஆரம்பிச்சிடறா. லாரா நீ என்ன பண்ற, நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்க எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்க என்னுடைய ஹேண்ட் ரோஸ் தான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனை அப்ரோச் பண்ண போறா. அவ ஹீரோவை என்னுடைய ஹேண்ட் ரோஸ்ன்னு சொல்லவும் இவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பாதில் இருக்கா ஒளிடுவான்ட்டு இதுதான் சான்ஸ். இவனும் ஹீரோயின் கிட்ட சரி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு முன்னாடி நீ ஹானஸ்டா ஒரு பதில சொல்லணும்னு சொல்ல எப்ப பாரு என்ன புள்ளி பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா, இப்ப கூட என்ன புள்ளி தான் பண்ணிட்டு இருக்க, நானா உன்னை விட்டுட்டு போனா நீ தான் என்ன விட்டுட்டு அந்த ஜியா பின்னாடி போயிட்ட, அவளை மேரேஜ் பண்ணிக்க தானே பார்த்தேன்னு சொல்லிட்டு இவ்வளவு அவனை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு லாரா நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, ஆனா நீ தான் என்ன கைவிட்டுட்ட, என்ன கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லி இவளுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா. சோ அத போதையில வளரிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண் விழிக்கிறா. பக்கத்துல ஹீரோ தான் படுத்திருக்கான். அதுலயே அவன் கழுத்துல வர ஹீரோடைய லவ் பைட்லாம் இருக்கு. இவளுக்கா பயங்கர எம்பரிசிங்கா இருக்கு. ஹீரோ கண் விழிக்கிறதுக்குள்ளேயே அங்க இருந்து நைஸா எஸ் ஆகலன்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ அவளை பிடிச்சு இழுத்துறான். உடனே இவளும் தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ண அவன் கண்டுபிடிச்சிடறான் இவன் நடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே நடிப்பேன்னு சொல்லிட்டு இவனும் வேணும்னே அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவளும் அப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் எப்படி இங்க வந்த, லாஸ்ட் நைட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கா. சோ மேடத்துக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் வேணா ஞாபகப்படுத்திட்டான்னு கேட்டு ஹீரோனிய மறுபடியும் அப்ரோச் பண்ண போக நீ எதையும் ஞாபகப்படுத்த வேணா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தள்ளி போன்னு சொல்லி அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவே ஹீரோனிய வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து டிராப் பண்றான். அங்க குட்டி பையனும் ஹீரோ பார்த்துட்டு கூல் அங்கிள் மறுபடியும் நீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது லீயுமே அங்கதான் இருக்கான் போல. சோ ஹீரோயின் கிட்ட வந்து லாரா நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் வந்திருக்கத பாக்குறான். ஆக்சுவலி லீ வந்து ஹீரோயின் கூட எல்லாம் ஸ்டே பண்ணல, அவன் தனியா தான் ஸ்டே பண்ணிருக்கான். ஹீரோயின் வேலைக்கு போறதால ஒர்க் அதிகமா இருந்தா அப்பப்போ வீட்டுக்கு லேட்டா வருவா, சம்டைம்ஸ் வராம கூட இருப்பா. சோ எப்பெல்லாம் அவன் வீட்டுக்கு லேட்டா வராலோ அப்பெல்லாம் லீ தான் வந்து குழந்தைய கவனிச்சுப்பான். சோ அந்த மாதிரி தான் இப்பவும் குழந்தை வீட்டுல தனியா இருந்ததால குழந்தைய பாத்துக்க தான் வந்திருப்பான். அங்க ஹீரோவை பார்த்துட்டு மிஸ்டர் ஹேண்ட்ரோஸ் நீங்களா வந்திருக்கீங்கன்னு கேட்க மனசு ஃபுல்லா வெறிய வச்சுக்கிட்டு ஆமாப்பா நானே தான், என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அப்புறம் நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க கிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்கான். இவனுக்கும் ஹீரோயின் மேல கிரஷ் இருக்கிறதால இவன் எதுக்கு இப்ப வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோவை சுத்தமாவே பிடிக்காது. அதனால வேணும்னே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, அச்சோ எனக்கு வர மிஸ்டர் ஹேண்ட் வருவாருன்னு தெரியாது, நான் வர எப்போதும் யூஸ்வலா சமைக்கிற சாப்பாடு தான் சமைச்சு வச்சிருக்கேன், நான் வேணா அவரை வெளியில கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு அவுட் சைடர் மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு வேணும்னே லீ பார்க்கணுங்கிறதுக்காகவே அவனுடைய ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டு காலரை தளர்த்தி விட்டு ஹீரோயின் பண்ண அந்த லவ் பைட் எல்லாம் காமிக்கிறான். அட பாவி மறுபடியும் ஹீரோயின் லைஃப்ல வந்துட்டேங்கிற மாதிரி லீயும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. அப்போ இந்த குட்டி பையன் என்ன சொல்றானா, லீ அங்கிள் மாதிரியே இப்போ எனக்கு ஹேண்ட் அங்கிளும் கிடைச்சிட்டான்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோடைய மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா லீயா குட்டி பையன் அப்பான்னு சொல்லி கூப்பிடாம அங்கிள் சொல்லி கூப்பிட்டான் இல்லையா. சோ இதை வச்சு இவனுக்கு கெஸ் ஆயிடுது லீ வந்து குழந்தையோட அப்பா இல்லங்கிறது. சரி எனக்கு டைம் வர ஆகுது, நம்ம இன்னும் நாளைக்கு மீட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்லிட்டு குழந்தையோட தலையில தடவி கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியில வந்துடுறா. பார்த்தா குழந்தையோட தலையில தடவி கொடுத்தான் இல்லையா, அப்ப குட்டி பையனுக்கு தெரியாம அவன் தலைமுடிய பிடிக்கிட்டு வந்திருக்கான் போல. சோ அதை வச்சு அவனுடைய அசிஸ்டன்ட்க்கு தான் கால் பண்ணி குழந்தைக்கு பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுக்க சொல்றான். அண்ட் இந்த பக்கம் பார்த்தா இந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. பயங்கரமா கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோ இருக்கான் இல்லையா, இவளுக்கு ஒரு பெரிய அப்பா வச்சுட்டான். அதாவது இவளுக்கு அவ ஃபேமிலி கிட்ட இருந்து எந்த ஷேரும் கிடைக்காத அளவுக்கு அவ ஃபேமிலி விட்டே அவளை வெளியேற்றி இருக்கான். அது மட்டும் இல்லாம குழந்தையுடைய அப்பா ஹீரோ தாங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா இவளுக்கும் தெரிய வந்ததான் இந்த அளவுக்கு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோயினை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கா. ஹீரோயினை கண் விழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல இந்த
இந்த ஜியா தான் நின்னுட்டு இருக்கா. என்ன எதுக்கு நீ கிட்னாப் பண்ண, ஒழுங்கா என்ன விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை பிடிச்சு கத்திட்டு இருக்கா. நீ கத்துறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கத்துடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டா போல. சோ குழந்தையோட வீடியோவையும் காமிச்சிட்டு இருக்கா. உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் குழந்தைய விட்டு, அவன் இன்னசென்ட், தயவு செஞ்சு அவனை விட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்கா. பயப்படாதா, இது வரைக்கும் உன் குழந்தைய நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அவனுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா அவன் உயிரோட தான் இருக்கணுமாங்கிறதா நீ தான் முடிவு பண்ணணும். இதை பாத்தியா, இது உன் குழந்தையோடைய பெடானிட்டி டெஸ்ட். ஸோ ஹீரோ தான் அவருடைய அப்பாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஹீரோடைய குழந்தைய பெற்றிருக்கிறது மட்டும் இல்லை, அந்த குழந்தைய விளக்க லேமே நீ யூஸ் பண்ணியிருக்கல. ஸோ 2 பேருமே இங்கே வந்தாதான் உன் குழந்தைய விடுவேன்னு சொல்றா. நீ பேசுறது உனக்கே முட்டாள்தனமா தெரியல. இது வரைக்குமே என் குழந்தையுடைய அப்பா ஹீரோ தாங்கிறது அவருக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ கூப்பிட்டு அவரே எப்படி வருவாரு? எனக்கும் என் குழந்தைக்கும் என்னன்னாலும் அதை பற்றிலாம் ஹீரோ கவலைப்பட மாட்டாரு. அது மட்டும் இல்லாமல் லீமே எனக்கு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான். அதுலேயும் ஹீரோ வந்ததுக்கப்புறம் அவனுமே என்னை கேர் பண்ணிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ கூப்பிட்டாலாம் அவங்க 2 பேரும் வரவே மாட்டாங்க. ஒழுங்கா என் குழந்தைய விட்டுடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்கலாம். ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குமே நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவனுங்க 2 பேரும் மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீயும் சரி உன் குழந்தையும் சரி அநியாயமா என் கையால இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவும் லீயுமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்ல ஒழுங்கா ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இவளை மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே இந்த சியா ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு நீ என்ன பண்றனா இப்ப என் முன்னாடி நீல் டவுன் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றா. அவளை எதுவும் பண்ணிடாதா, நீ சொல்றத நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இவளும் அவன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உனக்கு என்ன வேணும்னு பெக் பண்ணி கேட்கறான். பாத்தியா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு திமிரா கெத்தா சுத்தனா, இப்போ என் முன்னாடி நீல் டவுன் பண்ணி பெக் பண்ணி கேட்கறான் பாருன்னு சொல்லிட்டு இவளும் பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் முடிய பிடிச்சி வர குலுக்கிட்டு இருக்கா. போது நிறுத்து, ஒழுங்கா ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிட்டு அவளை எதுவும் பண்ணிடாதான்னு சொல்லிட்டு லீ சொல்லும் போது அதுக்குள்ள என்ன அவசரம், இதையும் பாருன்னு சொல்லிட்டு குழந்தையோட வீடியோவை லீ கிட்ட காமிக்கிறா. அதை பார்த்ததுமே இவனும் பயந்து போயிடுறான். தயவு செஞ்சு குழந்தைய எதுவும் பண்ணிடாதா, குழந்தைய ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. அட, குழந்தையோட அப்பாவே எந்தவித கவலையும் இல்லாம இருக்கான், உனக்கு என்னடா குழந்தை மேல இவ்வளவு அக்கறைன்னு கேட்க அப்பதான் ஹீரோக்கும் புரியுது குழந்தை தன்னுடைய குழந்தைதாங்கிறது. உடனே ஹீரோயினும் வாயில அந்த துணியை துப்பிட்டு இங்க பாருங்க ஹேன், இவன் முன்னாடிலாம் நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என்னை விட்டுட்டு போயிட்டு குழந்தைய காப்பாத்துங்க, நீங்களும் லீயும் போங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கா. சோ ஃபைனலா இந்த ஜியா என்ன டிமாண்ட் பண்றானா ஹீரோடைய மொத்த ஷேர்ஸையும் அவ பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றா. அது மட்டும் இல்லாம லீயோடைய ஷேர்ஸையும் சேர்த்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றா. சோ இவங்களுக்கும் வேற வழியே இல்ல, அவங்க 2 பேருடைய ஷேரையும் அவகிட்ட தரேன்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. அவளுமே அவங்களுடைய சேல் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றா. ஃபர்ஸ்ட் லீ அவனுடைய சீலை கொடுத்துட்டு ஹீரோயின் ரிலீஸ் பண்ண சொல்ல அவளுமே ரிலீஸ் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோவும் அவனுடைய சீலை கொடுத்துட்டு நாங்க 2 பேருமே எங்க சீலை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், இப்பயாவது குழந்தைய விடுன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றா. எவ்வளவு சேஃபா அவ கார் கிட்ட போனதுக்கு அப்புறம் மிஸ்டர் ஹேன் அடுத்த தடவை உங்க குழந்தையோட ஃபியூனரல் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு குழந்தைய கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துறா. ஹீரோயினும் என்ன படிக்கும் என் குழந்தைய விட்டுடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா நின்றுட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த சில நிமிஷத்திலேயே அங்க ஹீரோடைய கார்ட்ஸ் எல்லாம் அவளையும் அவளுடைய அசிஸ்டன்டையும் பிடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி அவ ஹீரோயினை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லி மிரட்டி இருப்பா இல்லையா. அப்ப ஆல்ரெடி அவங்க 2 பேரும் வரதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினை கிட்னாப் பண்ணிருக்கானா அப்போ கண்டிப்பா குழந்தைய தான் கிட்னாப் பண்ணிருப்பான்னு லீடா ஹீரோ கிட்ட ஐடியா கொடுத்திருப்பான். அதனால அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த ஜியா எங்கெல்லாம் போய் வர இருந்தாலோ அந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சு குழந்தை அங்க இருக்கானான்னு செக் பண்ணி பார்த்து குழந்தைய சேவ் பண்ண சொல்லி ஆள் அனுப்பிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சோ இப்போதைக்கு குழந்தை சேஃபா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானா, இங்க இவளையும் பிடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவளை சும்மா விடக்கூடாதுன்னு ஹீரோ அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிடுறான். உடனே இந்த ஜியாவும் கையில நைஃப் வச்சிருப்பா, அதை வச்சு ஹீரோனை குத்த வரா. உடனே ஹீரோ தான் அவளை ஸ்டாப் பண்ணி அவளை அங்க இருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறா. சோ கத்தியை பிடிச்சு ஸ்டாப் பண்ணதுல அவன் கையில லைட்டா தான் கிரல் பட்டிருக்கும். அதுக்கே ஹீரோயின் பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. லீக்கிங்க பயங்கரமா புகஞ்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. மிஸ்டர் ஹேன், இந்த சின்ன போது காயத்துக்கா இவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க, உங்க உடம்பு என்ன இந்த அளவுக்கு வீக்கான்னு கேட்க இது சின்ன காயமோ பெரிய காயமோ, எனக்கு அடிபட்டுச்சுன்னதோ ஹீரோயின் எந்த அளவுக்கு துடிச்சு போயிட்டா பாத்தியா, அதை நீ நோட்டீஸ் பண்ணலையான்னு கேட்டு லீயா பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்கா. எதுக்கு இந்த அளவுக்குலாம் ட்ரிக் பண்றீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையான்னு கேட்டாரா. என்ன பண்றது மிஸ்டர் லீ, என் வைஃப் எவன் கூடயே ஓடி வந்துட்டா, அப்படி இருக்கும்போது மறுபடியும் நான் அவளை கூட்டிட்டு போகணும்னா இந்த மாதிரி சில வெக்கமே இல்லாத செயலை பண்ணாதானே முடியும்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமா லீயை வெறுப்பேத்திட்டு இருக்கா. அது என்ன அவளை வைஃப்னு சொல்லி கூப்பிடுறீங்க, அவ இது வரைக்குமே உங்களை அக்செப்ட் பண்ணல, சோ இந்த அளவுக்குலாம் நீங்க கான்பிடென்ட்டா வளர்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு லீயும் அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் அந்த ரூமுக்குள்ள வராங்க. 2 பேர்கிட்டயும் வந்தா இன்னைக்கு நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அதோட அவங்க 2 பேரையும் டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ குழந்தை கூட உட்காந்துருக்கும் போது அங்க ஹீரோ தான் வரா. இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட கிளியர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் லைஃப்ல நடந்தா எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்களா, அவங்க பாட்டியோட கண்ட்ரோல்ல தான் இவன் வளர்ந்தானா. அவங்க பாட்டியுமே இவன் கிட்ட அந்த அளவுக்கு அன்பா அரவணைப்பா இருக்க மாட்டாங்களா. இவனை நல்வழிப்படுத்துறங்கிற பேர்ல சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் தான் முக்கியம், பிசினஸ் தான் முக்கியம்னு ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்து இவன் சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அதுக்கு பெரிய பனிஷ்மெண்டா கொடுத்து நல்வழிப்படுத்துறங்கிற பேர்ல அவனை ரொம்ப மோசமா தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க.
இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ்னு இந்த மாதிரி ஒரு வெறுத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோடி லைஃப்ல வந்தாலாம். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுடைய லைஃப் கொஞ்சம் பிரகாசமாச்சா. ஸோ சின்ன வயசுல இருந்து அன்புனா என்ன அரவணைப்புனா என்னன்னே தெரியாத இவன் லைஃப்ல திடீர்னு ஹீரோயின் வரவும் அவகிட்ட இவன் லவ்வை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம தான் அவகிட்ட அந்த அளவுக்கு பொசசிவாவும் ரொம்பவும் டாக்ஸிக்காவும் அப்சஸ்டாவும் நடந்துகிட்டதா சொல்றான். அது மட்டும் இல்லாம பாட்டி கிட்ட மட்டும் நான் அன்னைக்கு அந்த மாதிரி சொல்லலன்னா பாட்டியாலையும் உனக்கு ஆபத்து வந்திருக்கும், அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் இப்போ கிளியர் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீ என்னை விட்டு பிரிஞ்சு வந்த இந்த 9 வருஷத்துல உன்னை ஒரு நாள் கூட தேடாத நாளே இல்லை, என்னைக்காவது உன்னை பாத்திர மாட்டானா, உங்ககிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ இல்லாத லைஃபை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு அவளை லவ் பண்றானோ எந்த அளவுக்கு அவளை மிஸ் பண்ணானோ அது எல்லாத்தையும் அழுதுகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதை கேட்டே எவ்வளவு அழுதுட்டு இருக்கா. அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஃபைனலா 2 பேரும் சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கூட முடிவு பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறதை பத்தி லீ கிட்டையும் சொல்றான். லீயும் ஹீரோயினை புரிஞ்சுக்கிறான். ஸோ டீசெண்டா ஹீரோயின் கிட்டே தான் அவன் விலகிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல என்னைக்காவது மறுபடியும் ஹீரோ உன்னை புள்ளி பண்ணனா சொல்லு, உனக்காக நான் இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்னைக்குமே நான் இருப்பேன்னு சொல்லி இப்ப கூட அவளை விட்டு கொடுக்காம ரொம்பவும் சப்போர்ட்டிவா தான் நடந்துக்கிறான். அதோட ஹீரோடைய பாட்டிக்கும் ஹீரோனுடைய குழந்தை தன்னுடைய பேரனுடைய குழந்தை தாங்கிறது தெரிய வருது. அதனால அவங்களும் ஹீரோனியவும் குழந்தையவும் அவங்க ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஹீரோனியை ஹர்ட் பண்ண நினைச்சதுக்காக ஹீரோனி கிட்ட அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. தென் ஃபைனலா ஹீரோக்கும் ஹீரோனிக்குமான வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினுடைய அப்பாவோ அவங்களை கூட்டிட்டு வந்து ஹீரோடைய கையில ஒப்படைக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே கிராண்டா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸ் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். Thank you so much and see you.